What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of the Toss Up. நாங்க தான் உங்கள் Toss Up மாமாஸ். எக்கோல சொல்லிட்டேன். உனக்கு அவ்வளவு ஆசை இருக்கு. Actually என்னன்னா எங்க ரெண்டு பேரும் வாய்ஸ் நோட்டீஸ் பண்ணியா? என்னாச்சு? டீப்பா இருக்கு. இந்த மாதிரி தான் டீப்பா ஒருத்தர் சொன்னேன். டீப்பா பத்தி என்ன பேசுற அப்படின்னு. அது வந்து எழுதி வச்சுக்க. நான் வேற மூட்ல இருக்கும்போது தீபாவை கேட்டேன். இல்ல தீபா சொல்லும் போது பொண்டாட்டிடா அது இல்லடா. அவன் என்கிட்ட என்ன சொன்னானா, டேய் நான் உன்கிட்ட தீபா ஒரு விஷயம் சொல்லணும்டா. தீபா பத்தி ஏன்டா என்கிட்ட சொல்ல போறேன். அவன் அப்படி முறைச்சிட்டு உன்கிட்ட சீரியஸா பேசுனது தப்பு தான். இருந்தாலும் இந்த வாரம் வந்து ஏன் வந்து கொஞ்சம் என்னாச்சு, ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் கடல் தண்ணி முழுகிட்டேன். பீடி போனேன். பிஏ முழுகல, கிட்டத்தட்ட அப்பதான் நினைக்கிறேன். நார்மலி கடலுக்கு போனா நம்ம மண்ணுல கால வைக்கிறோம்னு தெரியும், அதுக்கப்புறம் கல்லுல கால வைக்கிறோம்னு தெரியும், அதுக்கப்புறம் நம்ம சீல் நடப்போம். இது நடக்கும் போதே வந்து சக்கு நடந்தேன். லைக் அந்த சாயில் வந்து கிளே மாதிரி இருந்துச்சு. அப்பவே நினைச்சிருக்கணும் எல்லா கடலும் இப்ப ஒரு 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 மண்ணுல கால வைக்கிறதுக்கும் மண்ணுல கால வைக்கிறதுக்கும் சிமெண்ட்ல கால வைக்கிறதுக்கும் சொல்லுவாரியா? கிளேக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. கிளே வந்து ஒரு மாதிரி அப்படி வரும், அது அந்த மாதிரி இல்ல. சோ அதனால வந்து சீலாப்ப தண்ணியில குடிக்கும் போது என்ன தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. ஆக்சுவலி ஒரு வாரமா உடம்பு முடியாதனால, உடம்பு தானே முடியல, குரல் முடியலையே. அதான் உடம்பு முடியாதனால குரல் முடியாம ஆயிடுச்சு. இல்ல, we are not feeling too well. கொஞ்சம் வந்து இந்த ஃப்ளூ சீசன் நினைக்கிறேன். எனக்கு ஃப்ளூ வந்திருக்கு. சோ நான் வந்து ஆமா லாஸ்ட் வீக் நீயும் உடம்பு முடியாம. ஆமா எனக்கு இன்னும் முடியல. ஆமா, சோ எல்லாம் இப்ப வந்து உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு பேய் கதையை சொல்லி ஆகணும். அது என் வீட்டுல நலுங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆமா, அந்த கேப்ல நான் வந்து என்ன ஜகஜோதியா இருக்கு வீடு. சோ இந்த வாரம் வந்து நிறைய போன வாரம் எபிசோடு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த படிக்கிற முன்னாடி புது ஷோ ஒன்று வருது. அதுக்கு பேர் வந்து இதான் எவ்ரி சண்டே வந்து டாஸ் அப் வருதும்ல. என்னோட மெயின் சேனல், எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. வாவ், இத பண்ணி அவன் எங்க ஆரம்பிச்சா மறந்ததுதான். அது இருக்கு சேனல் தான் ஆரம்பிச்சே தெரியும் எங்க வந்து நிக்குது பத்தியா. அந்த சேனல்ல ஒரு புது ஷோ வரப்போகுது. அதாவது லவ் ஸ்டோரி பாட்காஸ்ட். பூனனும் கெஸ்டா வரான், கிறிஸோ கெஸ்டா வருவாங்க. ஆனா அவங்களாம் ஷோ பண்ணல, ஏன்னா இந்த ஷோக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்க, நிலைமைய பாருங்க எப்படி வந்திருக்காங்க. ஹலோ, லவ் தான் முக்கியம். ஆனா அந்த ஷோ இருப்பது, அந்த ஷோட பேர் வந்து எபிசோட் எண்ட்ல இருந்து ஒரு டீசரா நாங்க சொல்றோம். சோ நம்ம வந்து இந்த வாரம் ஷோட ஓப்பனிங் போமா? ஓப்பனிங் முதல்ல கமெண்ட் படிக்கணும்டா. இல்ல, போன வாரம் கமெண்ட்ல இருந்து என்னன்னா கிறிஸ் தான் செம்மையா பேசினாரு. ஆமாவா, ரொம்ப இது பண்ணாரு. கிறிஸ் பத்தி தான் ரொம்ப இருந்துச்சு. அப்படிதானே, நடுவுல உட்கார்ந்தலே அப்படிதானே. அந்த சேருக்கு ஒரு பவர் இருக்கு. ஒரு கமெண்ட் இருக்கு. Chandru Dance World. Poonan actually came in my dream. Big fan of him. Oh, he came in the dream. அந்த கேமா? இல்ல கேம்னா CAME தானே. அதுக்கும் கேம் தான். அது கம்ட் கமனட்டி came in the dream and come. Thank you. கனவுல என்ன பண்ண சொல்லுங்க. So Jay Khan. இல்ல வி விட்டாங்களா முன்னுக்கு? முன்னுக்கு வி போட்டு ஃபுல்லா படியே. வி இங்க பாரு, ஏற்கனவே Happy Father's Day, Toss Up Daddies. When you're in love, wonders happen. The moment you get married, you wonder what happened. நான் கேட்டேனா கூடி சீக்கிரமா நீ முடிவு பண்ணிட்ட. அப்புறம் இன்னொரு அதிர்வன் set. Dear Toss Up Mama, please release uncut version of all episode. I believe a lot of the fans want to watch uncut version of Toss Up Mamas. Hey, எங்கள ஒரு மாமான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ், மாமா பயலுங்களா? ஆமாடா, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி இல்ல, நீயே சொல்ற மாதிரி இருக்கு. சல்னே சண்முகவேலு, after this please make Chris sit in the middle. If he sits in the middle, his funny side will be activated. This episode was so fun because of him. டேய் வா நடுவுல உட்காரு. அவன் நடுவுல உட்கார்ந்தா டெய்லி பண்ணா அது ஸ்பெஷல் இல்ல, எப்பயாச்சும் ஒரு நாள் பண்ணா அது வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் பண்றேன். அத நான் டெய்லி பண்றேன். வாரம் மாறிட்டு இருக்கு. நீ என்ன ஒரு வாரம் அதான், இந்த வாரம் நானு, அடுத்த வாரம் அவன், அப்புறம் அங்க வரான், அப்புறம் நானே, இவன் அப்படிதான்டா போயிட்டு இருக்கு. டெய்லி பண்ற மாதிரி சொல்றேன். Okay, yours should start another podcast channel called The Toss Files. பாரு படிச்சா, you should start another podcast
பாட்காஸ்டா பாட்காஸ்ட் ஓ டாஸ் ஆப்போ பாட்காஸ்ட் ஒண்ணா பரவாயில்ல ரிவாஷினி ரவிச்சந்திரன் பூ ஹே கைஸ் அனிவு தங்கச்சியா இதோட பேச்சு நேத்து கமெண்ட் படிச்சிட்டியா இல்லையே இல்ல அனிவு ரவிச்சந்திரன் பேர் ரவிச்சந்திரன் ஓ வந்துச்சு அப்போ நான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அண்ணன் ஏன்னா அது ஹே கைஸ் ஐ லவ் ஜீவன் லைக் அ பிரதர் அப்போ நான் தான் அனிருத் போதும் சரவணன் போதும் இல்ல அவன் எதிர்பார்க்கல அத. he is the best thank you also have you ever thought about inviting a real ghost hunter to the podcast? It would be so cool to hear the real life spooky stories. ரியல் கோஸ் ஆன்ட்டு வருவாங்க கூடி சீக்கிரமா hey real ghost hunter எதுக்கு real ghost rapist இங்க உட்கார்ந்திருந்தா நாம என்ன பண்றது ஆமா பிளான் என்னாச்சு என்னதா டேய் அதான்டா எங்க போறோம் போய் பேய் வீட்டுக்கு ஏன் கேட்க மாட்டேன், நான் காண்டுல இருக்கேன். ஏன் காண்டில் இருக்க மோனா ஃபெண்டிய வீடியோ இடிச்சிட்டாங்க. ஆமாவா நான் அன்னைக்கு தான் போனேன், மோனா ஃபெண்டி வீட்டுக்கு போனேன். வீடு எங்க கிணத்த காலம் 2 வீட்டுக்கு போய் இருந்துரு. அந்த செராஸ் தான் வந்து அது வேற ஆள் வாங்கி அது பிளேன் இருக்கும்ல, ஓகே அது இருக்குமா அந்த செராஸ்ல பிளேன் ஹவுஸ் அது நியூஸ் போட்டுருந்துச்சு. அந்த மீன் அந்த ஸ்டார்ட்ல போட்டுருந்துச்சு. தேடி இந்த மோனா ஃபெண்டியோட வீடு என்னன்னு ஷாலம் இருக்கும் தெரியுமா, அந்த வீடு அது இடிச்சிட்டாங்க தரமா. இடிச்சிட்டானா அந்த லேண்ட் தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல அபெண்டன் பில்டிங் இந்த மாதிரி பேர்லாம் இடிச்சு லேண்ட் ஆக்கிடுறாங்க. ஏன்னா யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு. சோ லேண்ட் ஆகிட்டீங்கன்னா லேண்ட் நீ வாங்குவிய. ஓகே அது லேண்ட் ஆகிடுச்சு. ஜலான் துங்குல ஒரு இடம் இருக்கும். ஆமா சொன்னாங்க அந்த புக்கெட் துங்குல. என்னது எல்லாம் காண்டு ஏத்திட்டு இருக்கீங்க ஒரு இடமா இல்லாம. சரி புக்கெட் துங்குல என்னாச்சு? வாய்கரா போட்டு ஏத்துற மாதிரி சொல்லிட்டு அந்த இடம் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சாச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கண்டுபிடிக்க முடியலடா. நீ லூசா நான் லூசா? நீ கேட்டதா நான் கேட்டேன். நீ வேணா கொஞ்சம் நாரே இல்ல அது கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எவனுமே வந்து இப்ப நீ டிக்டாக்ல எல்லாம் போட்டிருப்பான் எப்படி போறது அப்படி இப்படி சொல்லி போட்டிருப்பான். சோ அப்படிதான் கண்டுபிடிச்சா எல்லா இடத்தையும். ஆனா இந்த இடம் வந்து கண்டுபிடிக்கல, ஏன்னா எவனும் போடல. அப்பதான் தெரியுது எனக்கு சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது ஸ்கேரியே இல்ல. ஏன் பாக்குறதுக்கு பயமாவே இல்லடா. எந்த ஏக்கல்ல பார்த்தாலும் பயம் இல்லடா அது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பிடிக்கு அந்த அபேண்டன் கொண்டு ஒரு இருந்துச்சு. அது இது ஹோட்டல் ஹண்டட் ஹோட்டல். அது ஹோட்டலா? வீடுக்கு எதுக்கு போனோம் இது? டேய் இல்ல நாங்க அங்க பீச் ஓரமா போனோம். பக்கத்துல வந்து ஒரு பெரிய பில்டிங். நீ அந்த பில்டிங் போக மாட்ட, பீச்சோட கட்டிட்டு மச்சான் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து இப்பதான் கிளேல போடுறக்கோ கடல். நான் அப்பதே உட பாத்து இருக்கிறேன். இல்லடா அது பீச் போற பிளான்ல தான் இருக்கேன். இல்ல இப்ப திடீர்னு காப்பாத்துங்க தப்பிச்சு ஓடணும்னா குதிச்சா கடல். அங்கதான் கத்துவாங்க காப்பாத்துங்க. இல்ல இல்ல என்ன சொல்றா, உளுந்தா தரையில விழ மாட்டோம், கடல்ல எப்படிதான் இருக்கும். கடல் அங்க இருக்கு, கடல் நீ குதிச்சு குருவி படம் பாத்திருக்கியா? விஜய் பாத்திருக்காரு அவரே அந்த படம். சரி அந்த படத்தை பத்தி நான் சொல்லுவாரு. இல்ல மேபி அங்க போலாம். அங்க பிடில வந்து ஒரு அபேண்டன் கொண்டு இருக்கு, ஹோட்டல் இருக்கு. ஆக்சுவலி அதுதான் அக்சஸபிளா இருக்கு. கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன் எல்லாம் இந்த மாதிரி அழிச்சிட்டே இருந்தா பேய்க்கலாம் அதான் இருக்கு அபேண்டன். என்ன நீ வாதாடுற? அடுத்த சங்கதி எப்படிலாம் பாப்பாங்க? சங்கதி பேயே பார்க்க கூடாதுடா. சங்கதி எப்ப பாப்பாங்களா? அஜித் அந்த படத்துல சிட்டிசன் படத்துல என்ன அத்திப்பட்டி காணாம போன மாதிரி. ஓ நீ அது கடைசி வாய் வரல நீ. ஆமா அத்திப்பட்டி அத்திப்பட்டி ஊரு. பட் மேபி நீ அந்த பினாங்கோட பாரு. இல்லனா we have to go to 99 doors mention. 99 mentionல தான் I am thinking of 99 mention. அங்க தான் போனா வேற 99 mention இல்ல. சில பேர் எனக்கு வீடியோ பினாங் பண்ணலாம்டா. அப்ப பினாங் ஷோ பண்ண மாதிரி இருக்கும்ல. ஷோ பண்ணிட்டு ரெண்டு ஒண்ணா பண்ணிருமா? 2 in 1 அப்படி பண்ணிரோம். ஏன் எது பண்றோம்? ஷோ பண்ணிரோம். ஓகே அப்ப ஓகே. அப்புறம் செத்து போயிரோம். பண்ணி செத்து போயிரோம் கடைசி ஷோ. நார்மல் தானே, பேய் கூட சொன்னா சொல்லுவாங்க. வாழலாமா நீ வாழ மேன். வை பாஸ் பண்ணும்போது நமக்கு வீடியோ இருக்காது, வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன் கபிலன் மட்டும் அந்த கேமரா வச்சிட்டு போயிடுவான் வெளிய. ஓ இப்ப நம்ம நீ முடிவு பண்ணிட்டே செத்த ஆவியா தான் வருவானே. ஏன் சொர்க்கத்துக்கு போவோம், அங்க செட்டில் ஆறோம், அதெல்லாம் முடிவு பண்ணல. ஒரு சொர்க்கத்துக்கு போவோம் ஒரு நல்ல எண்ணமே உனக்கு இல்ல. இவ்வளவு நெகட்டிவா பேசிட்டு இருக்கற. செத்தா இவனுக்கு இங்க தான வருவாங்க. நெகட்டிவ் நீ ஏன்டா பாக்குற? அப்புறம் பாசிட்டிவா பாக்குறதா? நீ செத்து போன அந்த நெகட்டிவ் தான். உடம்பு இருந்தா பசிக்குது, அப்புறம் குளிக்கணும், சூத்து இருந்தா வலிக்குதா? என்னடா பேசுற அவன்? குஞ்சின மூத்திரம் வரும். அதான்
இதெல்லாம் இல்லாம இது எவ்வளவு எப்படி தெரியுமா இருக்கு? மூக்குன்னு இருந்தா சளி வரதாங்க செய்யும். அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னடா இல்லாட்டி பேசுற நீ? ஒரு பிரச்சனையும் இல்ல. லைஃப் இஸ் என்னது? காத்தோட பறக்கலாம். நான் சாவறதா முடிவு பண்றேன். நான் ஒரு செத்தா இவனோட நான் செத்தா தனியா போய் செத்துக்கிறேன். நான் வந்து செத்தா ஓகே ஐ நோ ஐம் கோயிங் டு ஹெல் ஹெல் போய் இவனை பார்த்தா சார் 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 நான் கெஞ்சி கேட்கறேன் சார் இவன்ட்ட வேண்டாம் சார் கூட்டி போறதே வந்தான். ஏய் வாடா ஒண்ணா போலாம். எனக்கு என்னன்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உண்மையை சொல்றேன். நான் சும்மா ஜோக் தான் அப்ப பண்ணேன். இதுக்கு அப்புறம் பொய்யா? இதெல்லாம் இது வரைக்கும் பேசுறது வந்து சும்மா. ஆனா நான் செத்தனா அந்த பேய்ங்கெல்லாம் ஒரு குட்டி அந்த ஹெல்க்கு போறதே அந்த லூசிஃபர் ஃபேஸ் பார்த்து ஹெல்ல லூசிஃபருக்கான முடிவு பண்ணிட்டேன். இந்த ட்ரோன் என்னோடது. ஹெல்லே நான் அவனுக்கே டஃப் கொடுப்பேன். அரே யமன்ல இருக்க மாட்டாரு. லூசிஃபர் தான் கோட் சூட் போட உட்கார்ந்து பாருங்க. ஏன்னா சைத்தான் இது ஹெல்லோட சிம்பிளே அவர்தான்டா. ஹெல்லோட சிம்பிள் யார் உனக்கு சொன்னாங்க? இல்ல அந்த ஆடு ஐ அம் தி கோட். ஐயோ அதான் சார் அது வேற படம் சார். கோட் இல்லையா? லூசிஃபர் கிட்ட போயிட்டு அதான்டா லியோ. லியோ யா ஐ அம் தி கோட். போடா அங்க நின்னு. கோட் வேற பண்றேனா? லியோ கோட் அது வேற. ஓ அது ரெண்டு பேர். Actually this opens a very interesting topic. Okay. நான் பேய் கதை போறதுக்கு முன்னாடி இது ஒரு இன்ட்ரெஸ்ட். Hell and heaven, do you believe in it? எஸ் சும்மா ஒரு ஃபேப்ரிகேஷன் நான் நம்புறேன். ஆனா அதுக்கு பேரு அதான் தெரியல. ஆனா அந்த ரெண்டு விதமான இடம் இருக்கு நம்புறேன். ரெண்டு விதம் சரி. ஓ தண்ணி அடிச்சா ஹெவன், தண்ணி அடிக்காட்டி ஹெல். சார் உங்க அதுதான் அவனோட தியரி. நான் உங்ககிட்ட அப்புறம் வரேன் சார். நீங்க வந்து நீங்க புது சாப்டர், நீங்க வந்து வேற சாப்டர் பேசிட்டீங்க. நீ சொல்ற ஹெவன் நானே. ஓகே இப்போ என்னன்னா நினைச்சதெல்லாம் கிடைக்கிற ஒரு இடம் வந்து சோ கால்ட் ஹெவன்லாம். அப்புறம் நம்மளோட சின் அதை நீ என்னென்ன பண்ணிருக்கியோ அதுக்கு பனிஷ்மெண்டா இருக்குது வந்து ஹெல். சரி இந்த ரெண்டு இடம். So why can't earth be heaven? என்னது எர்த் வந்து ஹெவன் இல்ல, எர்த் ஹெல்லும் இல்ல. எர்த் வந்து ஹெவன் நடக்கிறது எல்லாமே நீ ஹெவன் எர்த்லயே பண்ணலாம்ல. பண்ணலாம். ஆனா நீ ஹெல்லில் பண்றதையும் நீ வந்து எர்த்ல பண்றான். எனக்கு எப்படி நம்ம எர்த் இருக்கு, எர்த் வந்து ஒரு ட்ரையல் கிரவுண்ட் மாதிரி. ட்ரையல் கிரவுடா? சோ நீங்க என்ன பண்ணி உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுக்கப்புறம் செத்தோனே ஓகே என்னடா ஹங்க கேம்ல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. சோ நீ வந்து இங்க பண்ணி உனக்கு இதான கம்ஃபர்டபுளா இருக்கு, ஓகே நீ வந்து ஹெல்லுக்கு போ, நீ ஹெவன் போ. அந்த மாதிரி எனக்கு கிளாடியேட்டர் மாதிரி. நான் ஒரு கிளாடியேட்டர் அப்படின்னு நம்புறேன். அவன் நம்பறான்டா. எஸ் அந்த மாதிரி எனக்கு அப்படி இருக்கலாம். இது எப்படி சொல்வா இருக்கு தக்ல யக்குசா எழுத யோ யக்குசாக உனக்கு சம்மந்தமே இல்ல, நீ பேசிட்டு இருக்கற அந்த மாதிரி இருக்கு. நீ ஹெவன் ஹெல் நம்புறியா? நோ. யா அப்ப நீ என்ன நம்புற? நத்திங். அப்புறம் செத்தா என்ன பண்ணுவேன்? நத்திங். தேவை எனக்கு தேவை. செர்பன் அடிச்சுக்கோ. I believe earth is the heaven. ஓகே. Earth is the heaven and hell. So நீ வந்து the road to heaven feels like hell. ஓகே. The road to hell feels like heaven. So நீ வந்து ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு அது ஜெயிச்சாது அது ஹெவனா இருக்கும். ஆனா நீ இப்பவே எல்லாமே கஷ்டப்பட்டு ஜெயி. சார் நீங்க வேற ட்ராக் போறீங்க சார். நீங்க வந்து இந்த அனிருத்துல அந்த பேடாஸ் பின்னாடி கத்திக்கிட்டே வருவோம். அதான் சார் நீங்க திடீர்னு அந்த லியோ படத்தை நான் தான் லியோ லியோ அவன்லாம் நீ அதான் வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது, இஷ்டப்பட்டு வாழணும். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து காலர் இருக்காங்க. நம்ம வந்து மொதல் காலருக்கு போயிருவோம். ஹலோ 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 ஹாய் கிரிஷ், how are you? Fine. How are you? I'm good. சாப்பிட்டீங்களா? எப்படி போகுது லைஃப்? Bro, meeting இப்படி for you guys. கேட்கவே மாட்டியா? இல்லடா ஆஃப் ட்ராப் ஆக்டிவிட்டா. நடுவுல குறுக்க பேசி நடுவுல கௌசிக் வந்தா அப்படின்னு. ஓகே. ஹலோ. Hi Bhuvanan, hi Jeevan. ஹாய். முடி பண்ணிட்டாங்க. நீ இன்ட்ரோ듀ஸ் பண்ண மாட்ட மூதேவி, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு. Bodo. அந்த ஆள் நம்ம மூதின்னு கூப்பிடுவீங்க, நீயே கூப்பிடுற மாதிரி இருக்கே. By the way, you guys have any guests today? கெஸ்ட் நீங்க தான் சார். ஆமா நீங்க தான் எனக்கு கெஸ்ட். Guest நானா? ஐயோ. சரி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க யார்? Okay bro, my name is Mohan. I don't want to reveal my location, but I come from the part of Malaysia. southern part of Malaysia. சவுத் பார்ட்னா ஜிபி. Southern part of Malaysia. Yeah. சவுதர்ன் பார்ட். ஓகே. Southern part. ஓகே. கீழ Okay. ஜேபி அந்த மாதிரி. ஜிபி அப்பனா இருக்கு. இல்ல சவுத்ல எல்லாம் Okay. நிறைய இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். Okay bro. So நீ என்ன சொல்லு. what else do you know about me? அந்த ஆளு சொல்லிருக்கே மைரேண்டி நீ பேசி. சரி சொல்லுங்க என்ன கதை வச்சிருக்கீங்க? Okay, my story again, it happened around 2019. Wow, precise.
Okay, this was one of my many first experience though, but this was a very unique experience. So I just like to share it to you guys. ஓகே ஓகே. டைம் நேரம்லாம் சொல்ல மாட்டீங்களா? So டைம் நேரம் ஒண்ணுதான்டா. இல்ல time, இங்கிலீஷ் okay, precise. This exactly happened on a Sunday, 10 a.m. அது கரெக்டா சொல்லிட்டாங்க. சண்டே காலங்கதான் 10 மணிக்கு. இந்த மாதிரி யாருமே ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி நோட் பண்ணி வச்சது இல்ல. அவர் வந்து ஏசிபி ராகவன் ஃபேன். சண்டே அது இப்படி திறந்துச்சு. ஸ்லைடிங் டோர் இப்படி திறந்துச்சா? சொல்லுங்க. சண்டே 10 o'clock காலை 10. Okay, so that particular day, okay, at that time, actually, I was, my career, at that time, I was doing alternative therapy. ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி. ஏய் Therapy. ஓ நீ தான் அந்த காலரே. ஓ ஏய் ஒன்னே தான் வளவடிச்சு தேடிக்கிட்டு இருந்த ரொம்ப நாளா. கையிலே சிக்கல. ஓ தெரபிஸ்ட். I am the one because there was some weird incident took place right after we paused the call. And I couldn't, like, a lot of, I actually explained this to your editor, the person who called me. I actually explained to him what happened. It was very weird. After that, I couldn't really, ஓகே. I really couldn't answer your call. But it's okay. Today I am getting the chance. So I was giving For the record, hypnotherapy. இந்த மனச நாங்க ஒரு 3 மாசமா தேடிக்கிட்டு இருக்கோம். 3 மாசமா? Actually he's supposed to be one of the callers. 3 weeks, bro. Exactly, like, bro, 3 weeks. 3 weeks ago he's supposed to be there. இல்ல நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டா சொன்னேன். He's supposed to be the caller, but what happened was the line got a problem, then we had to call him back. பையன் ஃபோன் எடுக்கல. அவர் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஃப்ரீலான்ஸ் சொல்லிட்டாரு. போங்கடா நீங்களும் காலரும். என்னடா அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான், என்ன நடக்குது? ஓகே சொல்லுங்க என்னாச்சு? Okay, sorry. So that particular day, I had this particular person who came for an online therapy. So I fixed it around about 9:30 a.m. So in that therapy, this person's identity, he comes from an extremely wealthy background, very pious. They're going temple, going the teacher running, vapor running, all very pious. இன்னும் வெடக்கிற மாதிரி இருக்கு அவனே தானே. இல்ல நான் பிறகு இன்னும் பல விஷயங்கள் சொல்லும்போது you guys will get shocked. So பொறுமையா கேளுங்க. So they're very pious and பின்னால விட்ட மாதிரி இருக்கு. அவர் இல்ல இங்கல கால் உங்கள இல்ல கதையில அவன் ரியாக்ஷன் கொடுத்தான். அது ஷாக் இல்ல. எனக்கு ஒரே இருக்கு. பின்னாடி விட்டோன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அந்த ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கு. அந்த ரேஷ் இப்படி இருக்கணும். அதானே நான் விட்டுருக்கல. என்ன இல்ல இத நீ சிங்கிளா இருக்கியா? இந்த மாதிரி இது பண்ணு. okay, so what happened was நீங்க சொல்லுங்க ஆல்டர்னேட்டிவ் தெரபி. The thing was, this person was also a lecturer. ஓகே. A junior lecturer. This person is a gay person. Yes. ஓ he's a gay person. கிறிஸ் வானதான். இல்ல ஏய் என்னடா அதுக்குள்ள கேங் பிரிச்சிட்டீங்க? நீ இப்பதான் குத்துனே. அது Okay. ஒரு விளாட்டு. ஓ விளாட்டுக்கு அவரும் விளையாடுறாரு. ப்ளே பாய். சரி போங்க சார். So what happened was, after the session, I gave him that it was a 45 minutes therapy session. After that, என்ன தெரபி கொடுத்தீங்க? ப்ரிசைஸா சொல்லுங்க. hypnotherapy. அப்படி சொல்லணும். தெரபி கொடுத்தேன்னு சொன்னா எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுல. யாருக்கும் கன்ஃபியூஸ் இல்ல. உனக்கு மட்டும் கன்ஃபியூஸ் ஆகுது. எடுத்தோனே தெரபி தெரபின்னு சொல்லிருக்காரு. என்ன மாதிரி தெரபின்னு சொல்லலையே. அவர் ஹிப்னோதெரபின்னு போதே சொல்லிட்டாரா? பிராணி கில்லர் அவரு. ஐயோ ப்ளீஸ் பிராணி கில்லர். I don't deal with that. அது சிம்ரன். எனக்கு அதான் ஞாபகம் வருது. பிரியாணி டீலர். ஓகே சொல்லுங்க 9:30 மணிக்கு எப்ப பண்ணி வச்சீங்க? Okay, then 9:30 to 10:15 வரைக்கும் முடிச்ச கையோட that person was in that session he was sharing a lot of his personal stuff. And the person, even in the session also, the person was being a bit flirtatious. To you? Yeah. I mean, he generally speaks like that, not to me alone. அந்த ஹிப்னோதெரபில ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அவன் ஆள்கிட்ட நீ இவ்வளவு அழகா இருக்க, சரி யார்கிட்ட பேசிட்டு இருக்க முடியுமா? அவன் ஹிப்னோடைஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஃபிகர் இமேஜின் பண்ணிட்டனா அவன் அது ஒன்னால மட்டும் தான் முடியும். இப்படிதான் நீ பண்ணிட்டு இருக்கியா? தெரபிஸ் ஆளுக்கு ஆங்கடா பண்ணிட்டு இருக்க தெரபி ஆளுக்கு. தெரபில பீயிங் ஃப்ளர்டிஷியஸ்னா அந்த தெரபிஸோட ஃப்ளர்டிஷியஸ். தெரபில என்ன கூட்டமா வச்சிட்டு நீங்க பேசிங்க பாருங்க தெரபி பண்ணுவாங்க. ஏன்னா நான் அந்த என்ன படம் இந்த கேப்டன் அமெரிக்கா எல்லாம் யாரது முன்னே ஒரு கூட்டமா பேசுவாங்க. அது தெரபி இல்லடா, அது சப்போர்ட் குரூப். தெரபிக்கு சப்போர்ட் குரூப் என்ன வித்தியாசம் இருக்குதுல? இது தமிழ் படம் பார்த்து நீ கேவலமா ஆயிடுச்சு. அது சப்போர்ட்டா படம் மாட்டேங்க. ஐயோ சாமி,
வேற டேய் கூட்டு போங்கடா. சரி Okay bro, சொல்லுங்க okay, சொல்லுங்க. அவங்க வந்து ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. So, no, flirt பண்ண ட்ரை பண்ணல. அவர் மேமங் நேச்சுரலி வந்து அவர் பேசுறதே வந்து எந்த ஆம்பளை கிட்ட இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஃபிளர்டேஷியஸா தான் பேசுவார். எல்லா ஆம்பளைக்கும், not one, not two, every man. கிறிஸ் மாதிரிலா நீ பார்த்த 1 கோடி பேர் நீ பார்த்த இல்ல நான் சொல்றேன் நீ பேசும்போது ஒரு கரிஸ்மெட்டிக்கா அது வந்து உனக்கு ஃபிளர்டேஷியஸ். நான் ஃபிளர்டேஷன் சொல்ல கிரீஷ் வந்து ஸ்கூல் பையன் மாதிரி பேசுவாரு. பாத்துக்க ஏதாவது ஸ்கூல் பைக்கிற மாதிரி ஊடு என்ன மாதிரி பண்ணிட்டு ஸ்கூலுக்கே சரி சொல்லுங்க அப்புறம். After that, I ended the call, but I was very zoned out after that. What zoned out? Zoned out means like you totally blur her face. Like ஒரு வார்த்தை பேசுவாங்க தெரியுமா, சவுத்துட்னு ஒரு வார்த்தை. சவுத்துட்டு ஆமா சவுத்துட் சிச்சுவேஷன்ல உட்கார்ந்திருந்தா I was very weird, like what the hell is happening, like from சவுத்துட்னா நிறைய பேர் தமிழ் ஆமா தெரியாது எப்படி சொல்லுவாங்க சவுத்துட்னா சொல்றா சொல்லுவா அடுத்து வர மச்சான் கம்மா நம்ம சொல்லுவான் பாரு ஒரு வார்த்தை சவுத்துட்டு. சவுத்துட் வந்து தமிழ்ல வந்து புளுத்தூட். ப்ளூடூத்ல புளுத்தூட் அதாவது சூத்து அடிச்ச மாதிரி இருக்கு. புளுத்தி கச்சா இல்ல அது வேற இல்ல. சவுத்துட்னா வந்து என்ன சொன்னா லேசி லைக் இல்ல கிவ் அப் மாதிரியா. இல்ல you feel very lethargic. தமிழ்ல not very lethargic. இப்போ those people who have tried weed, they will understand. You just blur her face, you just will be in your own world. கிட்டத்தட்ட ஒரு ரிட்டார்டட் மாதிரிங்க. கிட்டத்தட்ட ஒரு retarded. ஆமா retarded something like that. விஷுவலா ரெண்டு பேர் இருக்கை. அப்படிதான் அந்த சவுத்துட் சொல்லும். So அந்த பீரியட்ல வந்து I felt very zoned out. Hello? சொல்லுங்க. நாங்க zone out ஆகல நீங்க சொல்லுங்க. Very zoned out, and like imagine the whole day, that means from 10:30 until 6 p.m. I was just like, it felt like 10 minutes. Wow. It felt like 10 minutes. It was blur habis though. Like I was just sitting and I was just not doing anything. Even my mom came and gave me food also. I just ate and I was just sitting there. The time move பண்றது வந்து எனக்கு I couldn't retract back. And I was like, what is really wrong? I felt very off. It was the right word is off. I felt extremely off. Okay. Then the following day, which was on a Monday morning, I was working. I was in my hall. I was doing some work. Then I started having this weird thing lah. Like I started seeing like this very skeletal-like figure was actually walking from the house entrance. Until it was so like it was like just walking inside. For me, being a therapist, I thought it was hallucination, you know. Wait, இது வந்து அவங்க பார்த்தாங்க. தெரபிஸ் நடந்துட்டு இருக்கும்போது நடக்குதா? இல்ல மறுநாள். No, the following day. The following day. என்ன நடந்துச்சுன்னா நான் ரீகேப் பண்றேன். கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கிறேன். அவர் வந்து இந்த ஆளோட வந்து தெரபி செஷன் முடிச்சோன்னா அவங்க இவருக்கு தெரபி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் சரி இவர் வந்து ஜோண்டா ஆயிட்டாரு. ஏன்னா பேசி 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 அவரு ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்திருக்காரு. மயக்கத்துல இருந்து மறுநாள் அவர் வந்து இந்த ஸ்கெலிட்டல் ஃபிகர் மாதிரி பார்த்திருக்காரு. ஓகே. அவர் வந்து இப்ப தெரபி செஷன்ல தெரபி முடிச்சிட்டு அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றேன். அவர் வர்க் நார்மல் வர்க் செய்யற டைம். ஆல் ரைட். ஓகே. சொல்லுங்க. மேல specifically when it was if I'm going to describe the skeletal figure, it looked like a shriveled cadaver. ஐயோ subconscious memory power. இல்ல shrivel னு சொன்னா காஞ்சி போன human corpse நீங்க பாத்துறீங்களா? those people they actually use that body. mummy. Yes, shriveled cadaver வந்து normally they use it in medical universities to dissect and check. Okay, I've seen it. Preserve human body. It was more like that, but it was very skeletal. அது வந்து literally it came from my house entrance and the vaasal irundhu it just walked into my house. Then after shortly I could see that ஊர்தல் பக்கம் மனசுமா இருக்கு. பக்கத்துல வர மம்மி மாதிரி தெரியுது. மம்மியோடு காண்பதெல்லாம் ஏன் வேற எலும்பு கூட வேற எங்க எனக்கு அதான் நான் மைக்கேல் ஜாக்சன் எலும்பு கூட நடந்துருக்காரு. பயந்துட்டு இருக்கேன். நீ வந்து ஐஸ்வர்யா கண்ணோடு காண்பதெல்லாம் ஆடிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பேய் என்ன நடந்து கண்ணோடு காண்பது என்ன நடக்குது? பிளேலிஸ்ட் போடவே இல்லையே. பிராணிக்கு அப்புறம் the thing is this, I was not afraid because எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து this is something weird, so I thought maybe I'm hallucinating. And you have to understand in psychology there's a thin line between which separates psychology and spirituality.
அப்படி அது ஒரு மெல்லிய அது ஒரு வெரி பெரிய வெரி வெரி ஃபைன் லைன். ஸோ நிறைய பைத்தியங்க வந்து அதுக்கு சாமி கிட்ட தான் பேசுறதுக்கு நினைச்சுக்கிட்டு தான் பேசுதுங்க இந்த நாட்டுல. பீங் அ பர்சன் ஃப்ரம் மை பேக்ரவுண்ட் we have to see from both ends also the spiritual part, but In your line of work, do you guys believe in spirituality as well? தல ஆங்கிலம்லாம் பேசுது. yes we do. in your line of for your honor. இங்கிலீஷ் பேசுனா It is continuously happening for 3 days. That at that particular time that I but 10 plus am இருக்கும், something that exact figure will just, it's a female skeletal figure. Female எனக்கு தெளிவா தெரியும். So it starts coming in, it goes in, then it How goes do you out. know it's a female? Because it's skeletal figure. It has boobs. It has saggy boobs. so it's not a Antu skeleton. Tete. நீயா? என்னமா? நான் கேட்பேன். என்னமாவா? அவன் அந்த நீ ஆண்ட என்னமான்னு பதில் சொல்றான். இல்ல தேகி பூஃபா இருந்துச்சுன்னா அது அந்து தேத்தே. சகி பூஃப் இல்லனா? No. Hantu Tete வந்து if you come to my region, right? Hantu Tete is a total different thing, not the Malay folklore. அது வேற. இங்க வந்து வேறன்னு சொல்லுவாங்க. It's கோயில் ஊர்வலத்துல வந்து Hantu Tete ஒரு ஃபேமிலியா வந்து பூதமா போவோம். It's a culture here in my place. ஆமாவா? அது எந்த இடம்? Later I will tell you editor knows. Okay. அது வந்து for 201 years they actually practicing that. மாரியம்மனுக்கு திருவிழா போகும்போது இந்த Hantu Tete ஒரு ஃபேமிலியா போவோம். இட்ஸ் லைக் பூதம் மாதிரி போவோம். ஆமாவா? 201 years practice. Yes. Wow. புதுசா இருக்கே. அதான் இதெல்லாம் லிஸ்ட்லயே இல்லையே. கேலி பட்டது இல்ல இந்த மாதிரி. ஆமா. It's a very இது எப்படின்னா localized ஆன ஒரு culture. This culture appeared before the British brought in India. It's a old Indian settlement. என்னப்பா புதுசா சொல்றீங்க. அதான் இதெல்லாம் நீ லிஸ்ட்லயே இல்ல. கதைக்கே போற ஆனா நீ ரொம்ப ஃபன் ஃபேக்ட்லாம் சொல்லிட்டு இருக்க. சரி சொல்லு கதைய. Okay, just to add a thing, the reason why I also believe in this what you call அந்து தேத்தே. spiritual part, like the கேட்டது the fish கேட்ட கேள்விக்கு வந்து my father is also used to be a medium and a bomo. Okay. So this is yes he I mean in the past so that is the reason I have this background. So coming to the story, so this thing was happening for 3 to 4 days continuously நடக்கும்போது on Thursday evening வந்து I have a close friend used to be very close to me, like a senior manager in a bank. Okay, that person is actively involved in occultism. கல்ட்டா. Occultism. 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 அக்கா பத்தி பேசினா தப்பா ஆயிரும். டேய் கல்ட்டா. ரெட்ரோ படத்துல. No, not cult. Occultism வந்து like those people who go to this they have this minya pangase, they have this suso. ஏ பரமா படிடா. Okay, the black magic other way of saying it. Yeah, what happened was so this person actually also has he's very actively involved in this. He has suso and etc and all that stuff. I went out for mama with him, so he kept on asking me 3 times, bro are you okay, bro are you okay, bro are you okay. He kept asking me 3 times. I said no bro, I'm okay, only chill there. Then suddenly out of the blue suddenly he asked, did you actually give any form of therapy or any sort of healing to anybody recently or not, who is a gay person? I was yeah bro, yeah I did. Why? No, there is actually a female entity who is trying to get into your auric field. It's outside of your auric field. It's trying to attack you. Sorry, who said this? அந்த friend. Your My friend. So your friend who practices this occultism. Yeah, he and his entire Indian Hindus, but his entire family practices this, and they're quite well to do. But their main practice is this. And he said exactly a gay person. அவ கரெக்ட்டா சொல்லிருக்காரு. Yeah. It was very. I mean, it was kind of like quite on the spot la. Weird இருந்துச்சு. Okay. Then what happened was I was like quite shocked. I said yeah what happened? Then he said like something is trying to attack you, and I was like I mean obviously if somebody comes and tells this to me I got a bit freaked out la. Then only he said, you do what, have you taken any money from him, like as in like or the fees, have you taken the fees from him? I said he was only given me half of it. He said he will transfer end of the week or something of that sort. He said don't take the fees, call him, confront him, you tell to him to inform him about this, and the money that he gave you, return it back to him. It's like you're cancelling off the treatment, so that it's like it's returning it back to him. Okay. So he literally says that means there's no energy exchange, so you're just cancelling it off, it will return back to him. I contacted him the following day, this guy from whoever I gave, and he comes from the northern side of the country. When I contacted him, then he confessed actually
he told me a whole array of story which he and his whole bunch of gay friends do, which kind of like, and all of them are very pious. They are like this, the திருவிழா going, அவங்க சாமி ஆடுறத பார்த்தா மாரியாத்தாலே எழுந்திரிச்சு ஓடிடும், அந்த மாதிரி சாமி ஆடுவாங்க. So they were very very pious, but the whole group was involved with this, like a couple of them, a group la vandu, but 5 to 6 of them. So what happened was, he told me the story after SPM. So this person is like 5 to 6 years younger than me. So this happened during his SPM time, where he told when after SPM he was feeling very insecure, like he had this insecurity that his beauty will go off, he won't be attractive to guys. Okay. So he will lose his attraction. So he had இதுதான் அந்த person வந்து உங்ககிட்ட confess பண்ணது. Yeah, this is what the person told me when you were doing the trapeze. இல்ல இது அதுக்கு அப்புறம் காசு போய் திருப்பி ரிட்டர்ன் பண்ணும்போது அவர் சொல்றாரு. Okay. Confession. Okay. Okay, then he confessed to me very clearly. So what he told me was, he said he had a senior girl who is 1 batch or 2 batch senior team. She literally has like a lot of guys, rich guy comes to her, they give her money and she gets good sex, etc. and all that, but she looks very terrible with him. She doesn't look like a pretty hot chick, she looks like an alanga lori maya like that. So ஒரு பொண்ணு இப்படி இவ்ளோ டேமேஜ் பண்ண கூடாது, இவ்ளோ டேமேஜ் பண்ண கூடாது. அசிங்கமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு இவ்ளோ சரிப்பா. This is his exact description, but he was actually stunned that how she's able to get this type of very wealthy guys, good looking guys. 5 star Okay, கொடுத்துருப்பாங்க. I'm not going to comment on that because I've not tried. Wait bro, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிராப் அது என்ன கிராபா? அவன் ஒரு பொண்ணு பத்தி பேசிட்டு இருக்கிறான், நீ கிராப் ஸ்டார் 5 ஸ்டார் கொடுத்தாங்க. நான் ஊபர் கிராப் அது இல்ல ஊபர் கிராப்பா சொல்றேன். நான் கோபப்படுறேன், நீ எனக்கு கண்ணு கோபப்படுற, நீ வேற கண்ணு கோபப்படுற மாதிரி இருக்கு. யாரும் சொன்ன ரைமிங் பேச சொன்னாங்க. ஊபர் நீ நல்லா இருக்கு அந்த கான்செப்ட். நீங்க கண்ட ஐடியா ஆப் வைக்கிறீங்க. சரி ஓகே சொல்லுங்க. ரொம்ப வந்து ஒரு டிஸ்ஃபிகரான ஒரு ஃபிகர். அவன் டிஸ்ஃபிகர் சொல்லவே இல்லடா, அவன் அந்த பொண்ணு அழகா இல்லையா? ஓகே she's not standard beauty. Okay, then after that what happened was, okay, so this girl, so he went and he approached the girl, he and his friend, and they asked, how are you able to get this? It's like, every week, you have guys are spending for you, and these guys are really well to do, loaded, and they are really good looking. You need to find dumb person. So that very simple. The person is enough dumb, he will pay for you. Maybe they are drunk, Okay, coming back to my முட்டாள். When you're horny and dumb, everything is maybe they are horny, drunk and dumb lah. Okay. Influence, under influence. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். Yeah. So but then this girl even shared with him that she actually goes to a specific place in southern of Malaysia. Okay. And this place actually has, they are quite well to do. It's actually a specific religion வந்து ரொம்ப years வந்து it's considered a very holy, not say holy, it's a very mystical place. So they will actually go to that place, and she got a type of amulet from them. In Malaysia? Yeah, in Malaysia itself. Okay. They have like generations of people, and okay, so what happened was, he followed her. His friend followed her and went to the person, and that person வந்து actually that place, and they have like a couple of people who deal with this with him. So that person என்ன பண்ணிருக்காங்கன்னா, okay, about a few they gave the fees, they did the ritual. In that ritual, the person clearly mentioned they are not Indians, they are not Hindus, they are of a different ethnicity, of a different religious practice. Yeah. Okay, understand. So what they did was, when they were doing, the person who was doing this, he clearly mentioned it. So this thing belongs to it's a bone of a mystical creature. It's a bone fragment of a mystical creature. That means this creature வந்து நம்ம fairy tales தான் படிச்சிருப்போம், like a unicorn or like this kind of shit, right? Yeah, it's something like that. It's actually a mermaid. Where the fuck did you get a mermaid? Wait, how do you? I have no idea. This part I really can't answer, but this is what he told me. So I'm just delivering the whatever he told me. So he told me the ritual goes like, there will be multiple types of ages
category, like multiple different types of the entity. The female entity will come in various age stages. The one which chooses you, it will choose you and it will provide you. Depends. It will be an old individual or a young individual or a virgin or a whatever. So it will choose you. The spirit will choose you, and it will be tied to the amulet. What you need to do when the right time comes, what you call you. Wait, so the you have to go there. The spirit will choose you, not you choose the spirit. Yeah, when he's doing the ritual, the spirits will actually choose them. ஸோ The அங்கதான் one which can இவர் work தான் வந்து அந்த ஓக்கல்ட் வந்து அந்த பேசிக்கலி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ப்ரொஃபசர் ஓக் நம்ம ஹியூமன்ஸ் பொக்கேமான் மாதிரி சூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ ஆனா இது டிஃபரெண்ட் என்னன்னா நீ பொக்கேமான் சூஸ் பண்ண முடியாது. பொக்கேமான் தான் ஒண்ணே சூஸ் பண்ணுது. நீ தான்டா பொக்கேமான் அந்த ஸ்பிரிட் வரல. ஓ அந்த ஸ்பிரிட் வரல நான் தான் பொக்கேமானா? சி கண்டரா இருக்கான். வேற ஆளு. நீ ஒரு சாலிசாடா இருப்பல? நீ ஒரு சாலிசாடா இருப்ப. ஆமா. அது என்னன்னு தெரியுமா தெரியாதா? This is an unwanted statement irrelevant to the current situation. So what happened was, after the thing, then he gave a clear-cut warning. If ever you're not able to take care of it, kindly return it back. ஜாமா வந்து கரெக்டான ஃபங்க்ஷன்ல அவங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ல இல்லாட்டி நீங்க திருப்பி கொடுத்துறலாம். டேய் அது ஜாமா இல்ல, கரெக்ட் நீ இல்ல. சரியா பாத்துக்க முடியல. உன்னால சரியா பார்க்க முடியலனா. நீ டேக் கேர் பண்ண முடியலனா நீ திருப்பி கொடுத்துறலாம். மணி பேக் கேரண்டில அப்பனா? மணி கொடுத்துருவாங்களா? காசு கொடுத்துருவாங்களா திருப்பியும்? மணி பசிக்குது இல்ல காசு கொடுத்தாங்க நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். எதுக்கு வாங்கி இத ட்ரை காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. நீ காசு கொடுத்து காசுக்கு ஒரு நாள் பார்க்க முடியலன்னா திருப்பி கொடுத்துட்டு காசுலாம் கொடுக்க மாட்டான். அது 3 மாசம் நீ வச்சிட்டு இருந்தல. அது நான் சொன்ன மாதிரி கேட்கலையே. அது நீ சொல்ற மாதிரி கேக்குறது இல்லையா? அது பிரச்சனை இல்ல. நீ வந்து அது நல்லா பாத்துக்கறியா இல்லையா? டேம் இட், இது என்ன டீல் இது? என்ன டீலா? அது நாய்க்குட்டி மாதிரிடா. சரி சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் He kind of like agreed, but the thing is, he just told that how to take care. He said just give it like a basic offering once a month or something. Okay. But don't kindly. He actually told to the person, the occultist. He told to the person that do not provide. Kindly just don't give me the one which actually has like which requires blood, which requires sacrifice. And this person actually. That's interesting. I mean, நம்ம ஆப்ஷன் கூட கேட்கலாம். ரத்தம் இல்லாம வேணும்னு. Oh, nice. Like உண்மையிலே like நான் இதுவரைக்கும் இதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல. I just want virgins. Why you know? Because according to him. I've heard this also in different traditions. In Kerala also they have this. So the thing is, when they actually descend, you must, you see, before you take up the contract, you must know your capacity. Your commitment, because this is all commitment. So you must be able to understand your capacity and what you are handling. It's not like chumma babi buta you go and handle, then the thing will fuck you upside down. Just to recap on this, right? You are talking about this gay guy who confessed to you. This is his story, right? So in that 6 months, he got everything that he wanted, right? Yeah. Mainly what he wanted was the attention. That means, but what happened, in the 6th month, the thing started asking him for a child sacrifice. It became like a contradiction of what he asked and what he got. So he freaked out. The thing literally started whispering into his ears. So he tried going out and experimenting by cutting chickens and all that. Still the thing rejected him. I don't know how the hell he got the strength to cut a chicken. Okay. So he went and he actually did all of that. The thing rejected. So he started getting sick. So what he did was he went and asked the person. He went and asked the lady, the senior. She said better return it back. So they came all the way and they returned it. And that guy actually said it's okay. So he took it back. He took the thing back. But what happened was, the thing macam tapwa sati lah. So it was still lingering around in his face and causing him problems and disease. So when I did hypnotherapy, normally in psychology and hypnotherapy, there's a thing called transference, counter-transference. So without me realizing or he realizing, the thing got pissed off and why are you coming into my space? So as a psychologist or a therapist, you have to understand that you are stepping into another man's space, another person's space to facilitate their healing. So this is where the thing got irritated. So I kind of like told him, okay, this is what happened to me. You kindly take back. Then I had this weird question. Are you guys like this? Apparently, a large number of these gay people, Indian gays, especially those who are very pious, they go to the Mariata temple, they are actually secretly dealing with all this. And even like, I had an acquaintance who is a gay person also. He goes to all these festivals. He's a very ardent devotee of a certain goddess.
He goes to all these prayers and all that, but he himself uses Minya Chalit to actually attract even straight guys to sleep with him. Wait, what is Mina Charlie? I'll just explain the brief. Okay, Minya Chalit or Minya Chenuai is a type of oil where they take it extracted from a human corpse, or it is not Minya Dagu. Minya Dagu is a total different thing. that's dagu. Okay. Minya Dagu is mainly to cast like if somebody is doing something to avanga paithiyamaakradhukku Minya Dagu paipanga or corpse oil. Then there is Bulo Prindu. Bulo Prindu is mainly to attract business. A lot of people in my state, they use Bulo Prindu for business. So Bulo Prindu is a type, they use that oil to actually attract business. Then there is this, what you call this Minya Chenuai or Minya Chalit. This, it can be either animal fat or maybe some sort where it has strong khadam. Khadam means is a type of gene which is attached to it. So what they will do in their fingertips, this Minya Chenuai specifically how they utilize, they will put on their fingertips, like say if somebody likes Puvanan for instance, they come and touch Puvanan will be vasiyam பண்ணிடுவாங்க. That's it. And in the groupல நீ Puvanan choose பண்ணல கரெக்ட்டா இருக்கு. ஏன்டா No, it's an example. வசமாயிட்டப்ப ஏந்திரி உட்காரு ஓகரே. Oh, so like okay, understand. Mina Chalit இது. இல்ல கேள்விப்பட்டேன். Minya Chalit or Minya Chenuai. This is another word which is called Minya Chenuai. It's a oil, charm oil. Charm oil. Yeah, charm oil, but mainly it's used to just attract people for sex. Mostly nowadays a lot Shopee la kuda promote பண்றாங்க. Shopee la kuda ஏராளமா இருக்குது. These guys all some of them get it from Shopee. How do you know it works or it doesn't work? When you apply it. Because this fellow used to come and tell to me the amount of guys per week he used to ding dong with is like a huge sum. He used to ding dong. He used to use Choice of word. Ding dong. He used to ding dong. So this is the thing that it kind of like I realized, and I went and did my own research. நீங்களும் பாச்சீங்களா? No bro, I don't need to bro. Oh, you hypnotize and use it. Oh, okay. நீங்க வேற மாதிரி. Again said I don't need that skills. Oh, wow. அவர் பாக்குறதுக்கே ஷாருக் கான் மாதிரி இருப்பாருன்னு சொல்லுவாராம். Okay. ஐயோ bro, ஷாருக் கான் காமெடி பீஸ் மாதிரி இருப்பான் bro, நீங்க வேற. Oh, காமெடி பீஸா? இந்த கமெண்ட் லைக் இது இந்த கீழ இது சார் நீங்க என்ன ஹிருத்திக் ரோஷனா சார்? இல்ல bro, நான் காமெடி பீஸ் மாதிரி இருப்பேன்னு சொன்னேன். நான் ஹிருத்திக் ரோஷன் சொல்லல. கொஞ்ச நேரத்துல ஷாருக் கான் காமெடி பீஸ்னு காது கட்டிச்சு. நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. எல்லாரும் கமெண்ட்ல உங்களை வச்சு வெளுத்துறாங்க. இல்ல bro, நான் நல்ல bro. Okay. சரி சொல்லுங்க, நீங்க ரிசர்ச் பண்ணீங்க அப்புறம்? What happened was I found out, especially mainly in the gay community. Okay, not the transgender community. Transgender community பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. So in the gay community ல these type of things are quite prevalent. All of them are highly educated and they are professionals. This is what they go to. ஒருத்தவங்க பேரை நான் சொன்னா வசியம் பண்ணி கொடுக்க முடியுமா, இல்ல can you just attach? So my friends who are astrologers also, they go like, no bro, we don't do such things. So they straight away say, but a lot of things it's like a huge the things that they're doing, it's like extreme, mainly to obtain sex related stuff இது ரொம்ப அதிகமா to வசியம் பண்றது sex and to attract at least இல்ல செக்ஸ் னு சொன்னோனே. Oh, அதுவா? Okay. Yeah, it's a lot among the communities. A lot. Then only I found out, okay, so there is this part where இவங்களா பாய்க்கறாங்க. Didn't know that they use it, bro. So this happens a lot in the gay community apparently la. Gay community, gay Indian community and Malay community. ஏன் Chinese community மட்டும் ஏன் நடக்கல? Actually நான் அப்புறம் வரதுக்கு. Actually, there is also another Chinese community பத்தி கேட்கும்போது, even in Thailand, like they have now currently releasing specially homosexual related amulet. அது நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா அது ரீசன்ட்டா that's not recently actually, because I used to have a lot of talismans and amulets. I used to, it's full. I used to like, but all is mainly based on protections and நீ சொல்லிருக்க protection condom இல்ல அந்த ப்ரொடெக்ஷன்ல அது நீ பாய்க்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. இல்ல நீ சொல்லிருக்க நீ வாங்கி இருக்க, ஆனா எதுவும் வேலை செய்யல. எனக்கு வந்து பேயின பயம் இல்ல, நான் வந்து நிறைய போட்டுருப்பேன் ஃபுல்லா. எது வேலை தெரியாது. சொல்லுங்க என்ன? That means you had Tutto Mata walla. That means you were using Tutto Mata walla. Everything. I use 4-dimension protection, 5-dimension. You name it, I will have it. அதுக்கு என்னங்கற இப்ப? I would have definitely have it. So ஆனா என்னன்னா
நான் அங்க இருக்கும்போது அந்த ஷாப்ல பார்க்கும்போது இந்த இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்ப வந்து அந்த சாமி கிட்ட கேட்பேன், இது என்னது, இது அட்ராக்ட் பண்றது, இது தனித்தனியா இருக்கு. அவரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, என்னென்ன பெனிஃபிட் இது இருக்குன்னு. சோ அப்ப நான் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டது. ஆக்சுவலி இது தாயில வந்து ப்ளோ ஆம்லெட் இருக்கு, ப்ளோ வித்தியாசமான அப்பதான் அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அந்த ஒன்னு பவர் வந்து எப்படி அங்க என்கிட்ட காமிச்சாங்க. கமெண்ட் அந்த ஸ்கின், அந்த கழுத்து ஸ்கின் வந்து பேபியோட அதெல்லாம் அப்படி காமிப்பாங்க, எடுத்து தூக்கி காமிப்பாங்க அப்படி. சோ ஈவன் ஃபியூ டேஸ் எடுத்து காமிச்சிருக்காங்க என்கிட்ட, ஃபியூ டேஸ் எடுத்து காமிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து தலைச்சும் கருவு. சோ இது வந்து நிறைய பிசினஸ்க்கு பாய்க்கலாம். அவங்க ரொம்ப கேஷுவலா தான் பேசுவாரு என்கிட்ட. நான் சொல்றேன், நீ மட்டும் ஸ்கூல்ல போய் படிச்சிருந்த ஒரு நல்ல ஹிஸ்டோரியனா இருப்ப. ஆக்சுவலி ஆமா, சீரியஸா நான் படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு லைக்கிங் தான், ஒரு நல்ல ஹிஸ்டரி டீச்சர். ஹிஸ்டரி டீச்சரா இருப்ப. அதான் சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் So what happens was, bro, on the period of time when I was getting to know about all, I also found out one thing. A lot of straight guys were actually victimized because of this. It's very sad that I had a friend's brother who got this in a very sad situation where he was kind of like, I don't know how he got into this. He was a married man with kids. So maybe he's a closeted gay, maybe he's a bisexual, God knows. But and the story goes like this: he was married with eldest son was 10 years old. He, a gay guy, kind of like did Charlie or some shit to him and gave him a blowjob. After that, he constantly threatened him, like, okay, nee sollena na, I mean, outside of the house, I'll burn myself, etc., etc. And then it became a big issue, and he was afraid. He was afraid that he was extorting money from him, and he was threatening him, and he was threatening. He was afraid. This guy was afraid that if the wife and the family gets to know, it's going to be really embarrassing for him. If there was a slight mistake he did, how he did, according to him, was also this Minya Charlie. So it became like a very dangerous thing until he had to confess to himself, because this gay guy was going all the way out aggressively bad. That means he literally said, I'll pour petrol on myself and I'll burn, etc. So he did what? He had no choice. He was so scared, he went and confessed to his wife. The wife was angry, but the wife understood. Wife was understanding. They both went and did a police report, and then only the issue was solved. So these are the type of things that these people I mean, I'm not going to say the entire gay community. Every community has a fucked up bunch of individuals. Correct. Be it straight, be it gay. And gay is it's like it's something which is it's an individual thing. But there are these in the selected individuals on the be it straight, because even straight guys also use it to blackmail ladies also. Yeah. So அதான் நான் இந்த வெர்ஷன் நாக்கி நாங்க கே இப்ப புதுசா அதான் because even if you look into the straight world also, recently sorry bro, recently in Malaysia also a few years வந்து நீங்க பாத்தீங்கன்னா it was a habit, like this married women get enticed, like they use this Mia Charlie and all that, they leave their family and run away, then that ladies will be lost for good or something like that. இந்த மாதிரி நடந்துருக்குது. Even straight people also, these bunch of people, they are fucked up people in every community. Not to say the gay community is fucked up. They are, I mean, gay community, a lot of them are very good people. It is just that in the குறிப்பிட்ட நபர்கள் வந்து I'm just highlighting the small group of them, not to blame the whole community. A lot of them are very nice people. It's just a small bunch of people who are kind of fucked up. So yeah bro. Yeah. Actually இப்ப அந்த அவர் வந்து அப்படி கழட்டி விட்டாரு. சோ அதான் காசை ரிட்டர்ன் பண்ணிட்டாரா அவரு. சோ நோ மோ அது எந்த ஒரு கனெக்ஷன். சோ நீங்க அந்த காசை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, அவங்க கூட எந்த ஒரு கனெக்ஷன் இல்ல. No more. So for the record, the person tried to put you under the influence of the. No, he didn't put him under the influence because when this guy no when he was helping this guy heal, because he was invading this guy's space to heal, இவனை சுத்தி இருக்கிறது வந்து நீ எப்படி என் இடத்துக்கு வர. That's why the female came. Bro, நம்ம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஹாடாம்னு ஒரு விஷயம், I'm sorry bro, கொஞ்சம் எஜுகேஷனலா போகுது. ஹாடாம்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ரீசன்ட்லி வந்து நீங்க பாத்தீங்கன்னா there is a forensic doctor who actually gave a podcast in one of the Malay podcasts, Cerita Seram. Anga வந்து she will clearly highlight, if you want to look into, she's a Singaporean, she's a forensic doctor. Okay. So she will say certain bodies on Maya to the ninga what do you call it? Even if you are going to look at the photos also, you must have eye wudu first to cleanse yourself, to prepare, then only you can look, because each of them who have things like we don't know who has what, adu vandu avanga aura kulla hard protection ah irukum. So
whether the person is alive or the person is dead. If the person has something like an entity attachment or a protection or சாமி, சில பேருக்கு சாமி இருக்கலாம், கருப்பரா இருக்கலாம், ஐயாவா இருக்கலாம், சாமியா இருக்கலாம். So you are stepping into their, or you feel they hate it because they are guarding that individual. You don't. So this is the theory that it was clearly explained to me. So what I got into, it's because of going into that. That is that entity space. So who am I? That வந்து got pissed off lah. Okay. Understood. Okay. But because this is an online thing, he never did any of that thing to me lah. I don't know lah. Only God knows lah. Alright. So ரொம்ப நீட்டா இருந்துச்சு. So thank you so much கதை ஷேர் பண்ணதுக்கு. We learned something new. Most welcome bro. Most welcome. Have a blessed day. Okay. Bye. Thank you so much. Bye. So அந்த காலர் வந்து இப்ப வந்து நிறைய விஷயம் சொன்னாரு. கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா போயிருச்சு. But I think this is a very interesting thing because there's a lot of things that I also didn't know. எனக்கு இது புதுசா இருந்துச்சு. So அது தெரியல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஓகே ஃப்ரம் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க வந்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பாவச்சு ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்றான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு. பட் டு மீ ஐ பிலீவ் இஸ் மோர் ஓகே இது இருக்கு அது தனியாக விட்டுருவோம். பட் a lot of times it can be psychological. ஏன்னா நான் ஒரு 17-18 years oldலாம் இருக்கும் போது எல்லாரும் வந்து நான் முடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. எல்லாரும் வந்து என்னை கேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பேன். ஏன்னா அது வந்து ஏன்னா நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு கத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து இப்போ 9 சொல்லி எல்லாம் ஒரு மாதிரி இப்படி சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நான் குறைய இது வரைக்கும் நான் அதை குறைய பார்க்கல. அவங்க விஷயத்தை அவங்க இருக்காங்க, எனக்கு அது என்னன்னு கூட தெரியாது. ஆனா அது வந்து எம்பசைஸ் பண்ண அது ஒரு குறையான விஷயமோ அது வந்து தப்பா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி வெடச்சிட்டு ஃபேகட் இந்த மாதிரிலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சு. ஐ கிரைட். ஐ மீன் அந்த டைம்ல வந்து அப்போ ஒரு டைம்ல வந்து எனக்கு இது உண்மை ஒத்துக்க ஆரம்பிச்சிச்சு. ஐ மீன் அந்த டைம்ல இப்ப நான் இருக்கிற இடமே வேற. ஃபேகட்ல அவர் ஃபேகட் அழிக்கிற ஆளு. அந்த அவர் ஃபேகட்ல சாப்பாடுல மேகட்ல சாப்பாடு. சோ இல்ல அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து அப்ப நான் மார்ஷல் ஆர்ட்ல இருக்கறனால சோ எனக்கு வந்து ஓகே ஆனஸ்டா சொல்றேன், எனக்கு ஒரு டைம்ல வந்து எனக்கே தோணுச்சு உண்மையிலே நான் கே தானோ. எனக்கே தோணுச்சு. ஏன்னா actually should I get attracted? Actually that is very very true and people keep telling you right? Yeah, because even நான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்யும்போது நிறைய வந்து பொண்ணுங்களா இருந்துச்சுங்க. பொண்ணுங்க they all have boyfriends, so I don't want to hit on them because you don't shit where you eat, right? So நான் இது பண்ணல, நான் சும்மா அமைதியா இருப்பேன். They thought I was gay because I didn't hit on them. Correct, right? ஸோ எனக்கு அந்த மாதிரி தான். நான் வந்து எந்த கேர்ள்ஸையும் வந்து ஃப்ளர்ட் பண்ணல எதுவும். நான் அதை விட ஜாலியாக பேசுவேன், நான் ரொம்ப கேஷுவலாக பழகுவேன். ஸோ அதனால வந்து கேர்ள்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க இவன் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஸோ அதனால வந்து என்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்குமா, இந்த காய்ஸ் பையனுங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா இவனுக்கு மட்டும் இருக்குன்னு அப்படி கூட கதை கிரியேட் பண்ணிருக்கலாம். இல்ல இவன் பொம்பளை பிள்ளைங்க கூட சுத்திட்டு இருக்கான், இவன் 9 தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். பொம்பளை பிள்ளை சுத்தம் இல்ல 9 இல்ல. ஆனா அப்படிதான் இந்த சொசைட்டி பாக்குது. சோ அப்படிதான் பாக்குது. சோ அப்ப அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தாங்களா, மார்ஷல் ஆர்ட்ல இருக்கேன் வேற. நான் ஒரு தடவை எனக்கு எப்ப தரமா வந்து அது வந்து ஒரு ஆங்கரமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் சொல்ல நானே வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து யோசிக்கிறேன், ஆம்பளை பையன் தான் நம்மளுக்கு பிடிக்கணுமோ அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் ஓடுது. ஆனா யாரு காப்பாத்தன தரமா நீ? யாரு? நான் தான். உனக்கே நீ பில்டப் எடுத்தனா அது பில்டப் இல்லடா, அதுக்கு கொஞ்சம் நீ சப்பற மாதிரி இருக்கு. அது பெட்டர், எவ்வளவு பெட்டர். என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. சோ என்னன்னா நான் உனக்கு சொல்றேன், என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. என்ன புரிய முடியாது, அதனால தான் பிரச்சனை. இல்ல இது வேற மாதிரி புரிஞ்சுக்க பாருங்க. இல்ல அது பெட்டர்னு சொல்லும்போது எனக்கு இல்ல என்ன தடவை சொல்றேன், சரி எல்லாரும் எனக்கு கே எங்க கூப்பிட்டான், நான் கே இல்ல, என் குஞ்சே நானே சப்போர்ட். நான் எனக்கே தாண்டா கே, நீ கொக்கோங்கல நானே கொக்கோ பண்ணிக்கலாம். இது எப்படி சொல்லு இப்ப சொல்லு. புலி பண்றோட இருடா, அவன் தான் பண்ணிக்கிறான். ஆனா இது எப்படி சிரிக்கானி வெக்கமா இல்ல நம்மள முட்டாள இல்ல. மார்ஷல் ஆர்ட்ஸ் சேஃப் மீ பிகாஸ் மார்ஷல் ஆர்ட்ல இருக்கும்போது ஒரு தடவை ரிங்குக்கு போகும்போது நான் ரிங்குக்கு போறேன். அப்ப அந்த ஆப்போசிஷன் கூட்டம் வந்து நீ வந்து 9 போதே பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு அங்க ரிங்ல அங்க ஆப்போசிஷன் டீம்ல உள்ள அந்த ஃபைட்டர் தான் அவங்க டீம். நான் வந்து எனக்கு வந்து கான்ஃபிடன்ட் கம்ப்ளீட்லி பிரேக் ஆயிடுச்சு. சோ எனக்கு வந்து அழு வந்துருச்சு. அங்கேயே வந்து அப்படியே யோசிச்சு பாருங்க, ரெட்ரோ சூர்யா நடந்து போறாரு, அதான் கிறிஸ். சோ இப்போ வந்து நான் தோத்துட்டேன்னா அவங்க சொன்னது உண்மையாயிரும்ன்றதே. ஆமா. சோ அங்க வந்து ப்ரூஃப் பண்ணலாம்.
அதுதான் என்னை பிரேக் பண்ணிச்சு அந்த இடத்துல வந்து ஐ டிஃபீட்டட் தட் பர்சன். தட் அந்த இடத்துல தான் வந்து எனக்கு அந்த தாட்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலி அது பண்ணதுமே வந்து டிபிக்கல் மாதிரி சில கேர்ள்ஸ் வந்து உன்கிட்ட பேசுங்க தெரியுமா, கேர்ள் பேசும்போது தான் ஓ இதுதான் இந்த ஃபீல் தான் இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு நச்சுன்னு ஒரு முத்து கொடுத்துருக்கலாம்ல. இல்ல அவன் வந்து எப்படி தெரியுமா இல்ல சிட்டிக்கும் வருது கேர்ள் வந்து அப்பதான் பேசுது. ஒரு கேர்ள்ஸ்லாம் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. என்ன ஜெயிக்கிறேன்ல கொஞ்சம் இது வந்து அந்த டைம்ல அந்த வயசுல உள்ளவங்க அந்த மாதிரி நடக்கும். சோ அப்ப வந்துட்டு ஓ என்ன கேர்ள்லாம் நம்மள பாக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் என் கூட சுத்துறதுலாம் நான் எதையுமே வந்து அட்ராக்டா நான் யோசிச்சது இல்ல. ஆனா வெளியே இருக்கிற பிள்ளைங்க நல்லா இருக்குங்க அழகுகளுக்கு. சோ அந்த மாதிரி அப்பதான் வந்து நான் பேசும்போது தான் எனக்கு வந்து ஓகே நம்ம வந்து இவங்க தான் பார்த்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என் கூட இருக்கிறது எதுவுமே எனக்கும் ஃபீலிங் வரல. So they called you gay because they were jealous of you. Correct. ஆனா எனக்கு என்னன்னா என் கூட இருக்கிற பிள்ளைங்க எது பார்த்தாலும் எனக்கு ஃபீலிங் வரல. சோ எனக்கு ஒரு வருஷம் ஒரு டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் இதுக்கு மேல எல்லாம் ஃபீலிங் வரல? Because நீ அவங்கள ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிட்ட. Correct. ஆனா எனக்கு அது மைண்ட்ல ஓடல. நான் வெளியே போகும்போது இன்னொரு கேர்ள் பேசும்போது அந்த கேர்ள் நான் அட்ராக்டிவா பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது ஆக்சுவலி எனக்கு கேர்ள் தான் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸ்ட்ரைட் நீ ரியலைஸ் பண்ண. ஆனா இமேஜின் சப்போஸ் இந்த சிச்சுவேஷன் எனக்கு அமையல, ஃபுல்லா இந்த காய் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி ஆப்போசிஷனா கூட தெரிவிக்கலாம், இல்ல எனக்கு காய் தான் பிடிக்கும் மாமா அப்படின்னு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா அப்ப நிறைய எபிசோட்ல வந்து அவன் தலை கீழ மடியில உட்கார்ந்திருக்கான். என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? என்னது என்ன சொன்ன? ஏய் என்னடா பண்றீங்க? இல்ல ஒரு மூடோட இருக்கீங்க. அவன் என்ன தொட்டு மாமான்னு கூப்பிடுறான், நீ என்ன அவன் தலை கீழே போன்னு சொல்ற? என்ன நடக்குது இது? No, but overall வந்து like இவர் சொன்ன கதையில what we understood was there are people like this. Correct. அதான் இப்ப சொல்ல வரேன். என்னன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்ன வரைக்கும் வந்து ஒரு கே பர்சன் தான். ஓகே very nice person, very nice. இல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கே. who are you? அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்பர் 2 பேர் இல்லையா? ஓ அப்படி சொல்லிட்டியா? இல்ல நீங்க வேற பெஸ்ட் ஃப்ரெண்ட், அது வேற பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல ஒரு ஆளு தான் இருக்க முடியும். சூஸ் பண்ணு. பெஸ்ட்ல நிறைய கேட்டகரியில ஒரு கேட்டகரி ஈக்குவலா பெஸ்ட் இப்படி இந்த சோல்ல பிரிச்சிரும். அது பெஸ்ட்ல எல்லா ஃப்ரெண்ட் தான்டா. இல்ல இப்படி பிரிச்சா ஹைரார்கீஸ் இருக்கும், இப்படி பிரிச்சா எல்லாம் சமமா. அப்ப நாங்க நான் பாட்காஸ்ட் போது அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் கேலி கேட்டகரியில அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் சாப்பாடு குடு அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். யார் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ உனக்கு கடைக்குள்ள ஆர்டர் இருக்க மாமா தாண்டா உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா ஆனா நான் காசு கொடுக்கணும்னே, காசு கொடுக்காட்டி பரவாயில்லை தேவை தாண்டா உனக்கு. சொல்லு. சோ லைக் ஐ ஹவ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் வந்து ஐ மீன் நிறைய ட்ரை பண்ணாங்க. நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு. நிறைய பேர் வந்து எத்தனை பேர்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி சொன்னா என்னமோ என்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு தெரியும்டா. நல்லா அப்படி இல்ல, ட்ரை பண்ணாங்க எல்லாரும். ட்ரை இல்ல, they try to hit on. அதான் ஓகே சோ அதுக்கு தான் நீ இருக்க எடுத்து கொடுக்கிறதுக்கு எது உள்ள மாட்டல போய் வெளிய எடுத்து கொடுப்பனா? நான் உனக்கு என்ன மாமான்னு ஒரு ஜோக்கு காண்டி சொல்றேன், நீங்க என்ன லட்சமா ஆக்குறீங்க? இங்க பாரு நம்ம சொல்றதுதான் நம்ம அந்த மாதிரி ஆகும். நீ என்ன சொல்றாயோ அதுவாவே ஆவாய்னு சொல்லிருக்காங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவாய் அந்த இது பீச் வரமா இருக்குமே. ஆகுவாய் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் 9 பேர் மாட்டிக்கிட்டு. ஐ மீன் எனிவே சோ இந்த மாதிரி விஷயம் வந்து இப்படி நம்ம குரூப்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து இவங்க ஹோமோ இதெல்லாம் இது வந்து என்ன சொல்லுவாங்க ஹோமோசெக்சுவல் இல்ல அத பத்தி பயப்படுறவங்களுக்கு ஹோமோஃபோபிக். சோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆங்கிள் பார்க்கும்போது இது ஹோமோஃபோபிக்கா தெரியும். பட் இதே குரூப் தான் வந்து நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. Okay, I just want to let you all know it's not homophobic if you're afraid of people who are harassing you. Okay, don't assume just because they're gay and they're harassing you and you're afraid of them, that doesn't mean you're homophobic. Okay, correct. Homophobic generally means அவன் கேயா இருக்கறனால தான் உனக்கு பிடிக்கல. Okay, that's the difference. If they're harassing you, you don't like the harassment. அது வேற difference. Correct. அதான் சொல்ல வந்தேன். இல்ல பட் அவன் சொன்ன மாதிரி ஈவன் ஐ ஹேவ் ஃபியூ கே ஃப்ரெண்ட்ஸ் ஹூ அந்த டைம்ல வந்து சொல்றதுக்கே வந்து அவங்க பயந்தாங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது எல்லாம் ஒன்னா தான் இருப்போம். பட் அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் தாண்டும் போது அவங்களுக்கு தனியா ஒரு பாத்வே வந்துருச்சு. ஃபார் தட் பர்சன் டு கம் அண்ட் கன்ஃபெஸ் ஐ லிட்டரலி saw him, no, like அப்படி தாங்கினா லிட்டரலி ஒரு மனசு என்ன இப்படி இருக்கான்னு. பட் லைட்டா சிம்டம்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. லைக் ஹீ லைக்ஸ் காய்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவன் ஸ்டாரி இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. ஸோ இவன் சொல்லும் போது தி திங் இஸ் நம்ம யூனி படிக்கும் போது வி மிக்ஸ் வித் a lot of people. ஓகேவா? ஸோ நான் ஒன்று தான் சொன்னேன், இங்கே பாரு, எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் மை ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம். ஸோ நீ
ஃப்ரெண்டு கிட்டே வந்து இந்த விஷயம் சொல்றதுக்கு ஏன் நீ தயங்குற? யூ கேன் பி ஓப்பன் வித். நான் வந்து அந்த பெரிய அந்த அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் பண்ணவே கூடாது, அதுக்கு ஒரு பேர் இருக்கும்டா, அந்த டேர்ம் இருக்கும். அது நான் அப்படி நம்புற ஆள் கிடையாது. இப்போ ஒரு ஆம்பளைனா எப்படி, பொம்பளைனா எப்படி, உனக்கு வந்து ஃப்ரெண்டா ஓப்பனா இருக்கலாம். ஏன்டா எனக்கு என்னமோ சந்தேகம். எனக்கு என்னமோ இவன் இன்னைக்கு மாறறான். गाइस இவன் இன்னையோட மாறிட்டான், ஸ்டேட்டஸ் மாத்திடுவான். சோ என்னன்னா அவன் அது சொல்றதுக்கு ரொம்ப தயங்கினான். தென் ஐ லைக் சரி, நான் அவன் எனக்கு தெரியுது அவன் அதான் சொல்ல போறான்னு, நான் பட்டுன்னு உடைச்சிட்டேன். என்ன நீ கே தானே அப்படின்னு. ஸோ அவன் வந்து ஏய் எப்படி கண்டுபிடிச்ச அந்த மாதிரி நான் எப்படி கண்டுபிடிச்ச அந்த அளவுக்கு. Okay, but I'll be honest with you. I was not very kind to gay people. When I grew up in school, I came from all boys school. வாஸ் மட்டும் தானா? Okay, இல்ல வாஸ் மட்டும் டேய் தானா? அதுக்கு அப்புறம் நான் வந்து I made gay short films and everything. அந்த இந்த பார்த்திருக்கேன். ஆமா, ஆமா. கமா ராஜேஷ் அந்த கே வந்து படம். அவன் கேயா? கமா ராஜேஷ் அட போய் அந்த ஷாட் நீ பார்க்கலையா? அந்த ஷார்ட் ஃபிலிம். அது கே அவன் ஓ பேரண்ட்ஸ். காமா ராஜேஷா? ஓகே நான் வந்து So no, the thing is why I இல்ல, understood that. எனக்கு இது கடைசியா பண்ணான ஒரு ஷாட்ல அது நான் வந்து இல்ல Pride or ராஜேஷா? இல்ல Pride ராஜேஷ் நான் தான் ஹீரோ. அதான் அந்த கல் கேயா அது கே அடிச்சடா. அப்ப அவன் கேயா? இல்ல so the entire thing is நான் ஸ்கூல்ல படிக்கும்போது because I was surrounded by a lot of guys, right? Okay. அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது ஆமா நீ கேய் ஸ்கூல்ல படிச்ச, உனக்கு இன்னும் worst ஆச்சே. so when I was all boys school, it's normal to have gay people there. But அந்த வயசுல நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீ கே இருந்தா வந்து bully பண்ணுவாங்க. ஓகே. So I'm very used to the being the bullies. ஓகே. So I never understand. எனக்கு வந்து அவன் கேன்னு அப்ப எனக்கு அது புரியல. எனக்கு அந்த கே கான்செப்டே எனக்கு புரியல. தெரியாது. கரெக்ட் அண்டர்ஸ்டாண்ட். So இவன் என்ன பப்பு மாதிரி இருக்கான், என்ன ரொம்ப ஃபெமினினா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை டீஸ் பண்றது. இதுலயே எனக்கு என்ன தெரியுமா worst-ஆன பாட்டு, எனக்கு சில பேர் தெரியும், அவங்க எல்லாம் மொரட்டு ஸ்ட்ரெயிட் மாதிரி இருப்பாங்க, கே பூலி பண்ணுவாங்க, ஆனா அவங்க தான் மொரட்டு கே. இல்ல உண்மையிலே அவங்களும் fucking bastard, you gay come on சொல்லி ஏன்டா கிட்ட போற? No, but this was used to be. I know, இல்ல ஏனா இது நானே பண்ணிருக்கேன். Yeah, so நான் என்ன பண்றேன்னா அந்த கேங்கோட இருக்கும்போது we tend to tease them. no, not tease them. Okay, நாங்க வந்து okay, this is like when I was in secondary school. Okay. Before I came Subang. So நான் வந்து அந்த boys school இருக்கும்போது two guys were in the toilet. Okay. They were doing shit lah. So நான் தான் கேட்டேன், நான் வந்து எல்லாரும் கூப்பிட்டு வச்சு தரன்னு இழுத்துட்டோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. Because we pulled them out. அந்த ரெண்டு பேர் கக்கூஸ்ல இருந்தாங்கடா. கக்கூஸ்ல இருந்தாங்க. So we pulled them out. மூட சொல்ற. And we took them to discipline teacher. And then the discipline teacher அவர் என்ன பண்ணாரோ என்ன பண்ணதல்ல, but we started like mocking them lah. Okay. So after that we started mocking them. So after that what happened was, எனக்கு இதெல்லாம் வந்து like எனக்கு தெரியாது, கே அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. When I came to after that, when I after secondary school, when I came here Subang, then I started understanding the cultural, right? Then I'm like, oh இந்த மாதிரி இருக்கு. So எனக்கு அப்ப இவங்க ஆக்சுவலி கேயா இருந்திருக்கான், அதனால தான் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது வந்து. எனக்கு ரெண்டு ஆம்பளை வந்து சரி, I felt like it was just they are being playful. So I never understood that. Then after I understood that, நான் நிறைய கே பார்த்தா நீ கவலைப்படாத நான் இருக்கேன். I defended them because I felt bad for what I did. No, okay. I'm the ass guard. I will protect your ass. அப்படினு இருக்காங்க மச்சான். I'm a nice man. இல்ல because எனக்கு நான் அந்த புல்லியா இருந்து புரியாத இடத்துல புல்லியா இருந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு it's not like I'm justifying my action. I didn't know and I know now. புரியுது. ஏன்னா இப்படி சொல்லும்போது நான் அங்க தான் இருந்திருக்கேன். when you start to understand அவங்களோட நீட் என்னன்னு புரியும் போது நீ சொன்ன மாதிரி தான், I'm still your friend, உனக்கு என்ன பிரச்சனை நான் இருப்பேன் அவ்வளவுதான். because நான் ஏன் சொல்ல வரேன், நிறைய பேர் வந்து நீ வந்து பூந்தான மட்டும் சொல்லு பாத்துக்கிறேன். நிறைய பேர் இந்த காலத்து பசங்க என்னன்னா, நீ வந்து சின்ன வயசுல இப்படி இருந்துட்டேன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் இருப்ப. அது ஒரு growth இருக்கு. புரிஞ்சுக்க ஒரு வயசுல உனக்கு புரியாது, நீ வந்து தப்பு செய்வ, அப்புறம் உனக்கு புரிஞ்சுட்டு சரி now let's protect. So it's not like you நீ வந்து சில பேர் ஏன் புலி பண்ணுவாங்கன்னா because they are afraid of their homophobe. Correct. Okay, so that's another thing, but not everyone is like that. Okay, சில பேர் வந்து அவன் வந்து தெரியாம கூட புலி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பிறகு அதனால தான் நான் வந்து தெரிஞ்சிடல கமா ராஜேஷ் எனக்கு அந்த வழியெல்லாம் புரிஞ்சு. Then I started having more gay friends and everything. Then I understood, and I still have friends who are not gay, as in not just guy girl also, and then a relationship. Even my ex family, one of them are gay, so they got married and everything. நான் கேட்பேன் நீ எப்படி வெளியே வந்த, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. பட் இவங்க சொன்ன கதையில கேலாம் வந்து மீனா அப்படி இல்ல, some of them
ஏன்னா இப்ப நம்ம ஒரு இப்ப இது வந்து எப்படி தெரியுமா, ஸ்டெரியோடைபிக்கல். எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டோம்னா அன்னைக்கு அதுதான் வந்து பெருசா தெரியும். இப்ப வந்து ஒரு சைனீஸ் வந்து ஒரு இந்தியன் வந்து ஒருத்தவங்க ரா பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியனை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பயமா இருக்கும். அதனாலதான் நம்மளுக்கு அந்த ஸ்டெரியோடைப் பேரே வந்துச்சு. சோ அதே மாதிரி தான். சோ இப்போ ஒரு கே பர்சன் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, நான் எனக்கு ஒரு ட்ராமா ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்னும் இதுக்கப்புறம் வந்து கே பர்சன் எல்லாம் இப்படிதான் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நாட் ஸ்பெசிபிக்லி டு திஸ், இது எல்லாமே ஜெனரலி எவ்ரிதிங். பிளாக் மேஜிக்னாலே ஒரு பர்சன் பிளாக் மேஜிக். இப்ப எங்க அம்மாலாம் வந்து அவன் கொடுக்குற சாப்பிட்றாத, இவன் கையில தடி விட்டுருவாங்க. இது அந்த சின்ன வயசுல இருந்து இவரு எல்லாமே எனக்கு பார்த்தாலே பயம் 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 பயம், எதை பார்த்தாலும் பயம். எனக்கு எல்லாம் பயமே. பேர் சொல்லிடாத, உண்மை பேர் சொல்லாத. உண்மை பேர் சொன்னா அந்த வச்சு இனிஷியல் சொல்லாத. அப்ப குமார்னு சொன்னாலும் கே இருக்கு, கிருஷ்ணன் தானே இப்போ பேரு. ஐயோ எதை சொன்னாலும் இல்ல. ஆக்சுவலி நான் இது ஏன் ஒத்துக்கிறேன்னா, இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீ சொன்னல, முன்ன வந்து சின்ன வயசுல எப்படி என்ன வைபுத்துவாங்கன்னா, வெளியெல்லாம் சுத்திட்டு வந்தா கால் கழுவணும், இல்லைன்னா வந்து சம்திங் வில் ஃபாலோ யூ. இது வந்து சொல்றது. நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன், கழுவணும் அதெல்லாம் கழுவ மாட்டீங்க, காலை மட்டும் கழுவலாம் போயிருமா. அவங்க சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லையே. பேய் வந்துரும் ஃபாலோ. இல்ல புதிங்கால்லாம் கழுவணும்ல, ஹோல் கால். அது சுருக்கி சொல்ல ஹோல் கால் சொல்லு. ஹோல் கால். சோ ஒரு டைமுக்கு அப்புறம் நான் வந்து கால் கழுவாம வந்து படுத்துறேன். ஆனா என்னன்னா எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. பட் சம்டைம்ஸ் கால் கலம் அந்த தெரிஞ்ச வயசுல வந்து கால் கலம் படுக்கும்போது அந்த தாட் மைண்ட்ல ஓடுதுமோ, கனவு வந்துருமே உடனே. கனவு வரும், இது வரும். சோ அந்த மைண்ட்ல அப்படியே ப்ளே ஆகி அட் ஒன் பாயிண்ட் ஓகே எல்லாம் சுத்தி வீடியோ படுத்தோன்னு தூங்கி எந்திரிச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. மேபி அதான் அந்த மைண்ட் செட்ல நம்ம திணிச்சு எவ்ரிதிங். see இப்ப ஒருத்தன் இல்ல அதுவும் ஒரு ஸ்டெரியோடைப்ல கால் கழுவுனா தான் நீ சுத்தமத்தமா வந்து படுக்க போற. சுத்தமட்டமா சோ நீ வந்து படுத்துவே அந்த மாதிரி. கரெக்ட். சோ இட்ஸ் a kind of stereotype. ஆனா இப்ப இவரு வந்து இந்த கதை சொன்னார்ல, there's a part where he said போனோலாம் வந்து நீ வந்து என்ன சொல்றாங்க, அதை எடுத்து நீ க்ளீன் பண்ணும்போது ஊடு எடுத்துட்டு தான் நீ பண்ணோன்னு. ஊடுனா அந்த ஐ ஊடு மலாய்க்கிறவங்க அந்த சாமி they like wash their face before prayers. is it like a holy water or something? Some ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து they just use normal pipe and then they'll read their என்னது அந்த அல்குரான் மாதிரி. holy water is the same. தண்ணி எடுத்துட்டு அவங்க வந்து அந்த பைபிள் வேர்ஸ் வச்சு படிச்சு வாட்டர் that is blessed is usually called okay அப்ப அது holy water தான். so I would do this blessed water அந்த மாதிரி. ஸோ இது என்னன்னா ஒன்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த பர்சன் நசுங்கிட்டாரு தெரியுமா. ஸோ லார் நசுங்கிட்டாரு, அவரோட பணத்தை வந்து மார்ச்சரியில் போட்டுச்சிருக்காங்க. இட்ஸ் லைக் ஹாஃப் பாடி நஞ்சிருச்சு. பட் யூ கேன் ஸ்டில் சி த லிம்ப், லைக் பாதி உடம்பு அதெல்லாம் தெரியும். பட் இட்ஸ் லைக் என்ன லாரி ஏறிடுச்சு அவங்க மேலே. ஸோ இவ வந்து என்ன பண்ணியிருக்கா, எடுத்துட்டு ஷி ஸ்டார்ட் டு டூ இந்த என்ன சொல்கிறாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களே, அவ பண்ணியிருக்கா. என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போதே வந்து ஷீ ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இந்த அந்த ரூமில். லைக் வந்து அழுவுற சத்தம், லைக் ஷி ஆல்வேஸ் ஃபீல் லைக் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போது அந்த கையோ காலவும் சும்மா நவுந்துட்டு இருக்கு அந்த மாதிரின்னு. அவளால் போஸ்ட்மார்ட்டம் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஷி வேன் வேற அவங்களோட கிளிக்கிட்ட சொல்லும் போது 2-3 பேர் உள்ள வந்து and then they helped it out. பட் அந்த பணத்தோட சாப்டர் முடிஞ்சுச்சு. பட் ஷி ஸ்டில் ஃபீல்ஸ் லைக் someone is following her. லைக் நான் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும்போது யாரோ இப்படிலாம் நடந்து வராங்க, எம்டி ரூம்லேருந்து வந்து யாரோ அழுகுறாங்க, இதெல்லாம் வந்து அது கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதோட ஒரு நர்ஸ் வேலை செய்யும்போது நர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. தென் நர்ஸ் சீட் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு கேட்கும்போது இந்த ஒரு பணத்தை நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன் அப்போ தான் நடந்துச்சுன்னு. அப்போ தான் அதை ஃபாலோ அப்ரண்ட்லி அந்த இறந்து போன பர்சன் இருக்காங்களே, அவர் வந்து தைலண்டில் வந்து அந்த மந்திரம் அடிச்சு தேத்து குத்துனாங்களே, ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஸோ அவர் கூட வந்து ஜின் தோயோல் அவர் கூட வந்து ஒரு விஷயம் வந்து அவர் கூட இருக்கு. ஸோ இவர் இறந்தோடனே இப்போ என்னன்னா the thing is attached to him. இப்போ அவர் இறந்துட்டாரு. Now அந்த தோயோலுக்கோ ஜின்னுக்கோ வந்து he still wants to protect that guy. ஸோ அவரோட ஆவியோ எங்கேயோ இருக்கு. ப்ரொடெக்ட் பண்ணுற இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணல, அதெல்லாம் போயிடுச்சு. அவர் நர்சிங் பண்ண இப்போ நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், இது ஆளே பாதி போயாச்சு. ஸோ அவர் இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பதான் வந்து they went and see ஒரு போமோ பார்த்து they actually cleansed her and then இது ஒரு மந்திரிச்சு they actually okay now இது வந்து நான் கேட்ட கதை. ஆனா இதுக்கப்புறம் நடந்துச்சுன்னு தெரியல. அந்த போமோ என்ன பண்ணாருன்னா, இந்த போமோ வந்து அந்த பாடியிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டாரு. தட் மீன்ஸ் இறந்து போன பாடி கூட தானே அட்டாச் ஆயிருக்கு. அந்த போமோ வந்து மந்திரிச்சு he actually released the jinn. Okay. So
இவளுக்கு எந்த பிரச்சனை இல்ல. Okay. பட் the jinn is still around. It's finding for actually அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஜின் வந்து நீ ரிலீஸ் பண்ண பிற்பாடு where does it go? It's roaming around. It's roaming until around. it find the new master. நீ வந்து அந்த அராபோட அந்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோலாம் பார்த்திருக்கியா? ஒருத்தர் இருப்பான், அந்த அபு பக்கரா யூசுப் ஒருத்தர் இருப்பான். அவன் யூசுப் தாயூபா. இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. யூசுப் தையப்லடா அவன் பேர் யூசுப் பக்கர் இன்னும் வரும் அவன். அபு பக்கர் ஐயம் பக்கர் தான். பசிக்குதுடா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அவனோட வீடியோ வந்து என்ன தெரியுமா? அவன் வந்து அந்த மிடில் தான் இருப்பான். அந்த இது தான் இருப்பான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அவன் வந்து அந்த டெசர்ட் போவான் தெரியுமா? டெசர்ட்ல வந்து abandoned buildings இருக்கும். So he'll go there and then he'll take videos. அவன் போய் ஜின்னு கிட்ட பேசுவான். அதெல்லாம் வந்து abandoned ஜின்னு வந்து அங்கதான் கிடக்குங்க. வந்து நான் அவனோட வீடியோ தான் பார்த்தேன். நீ இப்போ சொன்ன கேப்டன் அமெரிக்கா சப்போர்ட் குரூப், அதான் ஜீனோட சப்போர்ட் குரூப். இல்ல ஒண்ணா இருக்குங்களா? இல்ல ஆனா இது வந்து தனித்தனியா இருக்குங்க. All jinn assemble. It's been 5 years. We move on. அவன் போய் பேசுவான். பட் இட்ஸ் லைக் a person முக்காடு போட்டு கருப்பு துணியில, ஆனா வந்து ரொம்ப டீப் வாய்ஸ் தான் பேசுவது. லைக் அது வந்து அரபுல சொல்லும். என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு, எடுத்துட்டு போற ஜின்ன. டீப் வாய்ஸ்டா. அந்த டீப் வாய்ஸ்டா அது கண்டி த்ரிஷா மாதிரி பாடுவான். சோ இவன் வந்து கேட்பான், லைக் நீயா இருக்கன்னு. அந்த முக்காவாசி கேள்விக்கு என்ன பதில்னா, என் ஓனரு என்னை வந்து கழட்டி விட்டாங்க, ஸோ நான் வந்து இங்கே தான் இருக்கேன் அந்த மாதிரி. அது பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் ஓ இது ஏதோ ஆக்டிங் போல, அப்படிதான் உனக்கு இருக்கும். நான் எப்போ தெரியுமா ஜின்னு சொல்லுது, ஜின் அது வந்து அரபிக்ல சொல்லுவான். அது அவன் ரிப்ளை பண்ணுவான் அதுக்கு. So he actually captured the jinn. யா வீடியோவே இருக்கு. நீ யூடியூப் அவன் சேனலே வந்து அவன் போய் ஜின்னு பிடிப்பான். இந்த மாதிரி எபன் இடத்துல போய் ஜின்னு பிடிப்பான். வாங்கடா நாம போய் பிடிப்போம். ஸோ இருக்கல அந்த ஜின் வந்து எப்படி தெரியுமா, நெருப்பு எரியும். இப்போ நீ துபாய் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க. ஆமா, நீங்க வந்து பின்னாடி போறதுக்கே உனக்கு டைம் இல்ல. இந்த மாதிரி இடம் இங்க இருந்துச்சு, நம்மளும் போய் ஜின்னு கிட்ட பேசலாம்ல. காட் ஆமாவா, எங்க இருக்கு வா பேசுவோம். ஓகே கேளு பேசுவோம்ல. என்னன்னா அவன் ஜின் பிடிக்கும் போது வாட் ஹேப்பன், நெருப்பு எரியும் தெரியுமா? நெருப்பு எரிஞ்சிட்டு the jinn will be there. நெருப்பு தான் பேசிக்கிட்டு இருக்கானா? இல்ல நெருப்பு எரிஞ்சோனே the jinn will appear. ஓ டிரான்சிஷன். அபூகாபா என்ன வேணும் உனக்கு? மகனே உனக்கு ஒரு பெண் வாழ்த்துலே. சோ இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே இந்த மாதிரி இன்னும் when I start to like okay this is the real shit. என்ன சேனல் இது? அதான்டா இன்னும் அவன் பேர் மறந்துட்டேன். பக்காரா TV3 TV2 மாதிரி கேட்டுட்டு இருக்கறேன். ஏதோ ஒரு யூடியூப் சேனல் தான். எப்ப நம்புனேனா நம்ம அவங்களும் பாப்பாங்களா? இல்ல நான் எக்ஸாக்ட் பேர் நான் அப்புறம் காதலா சொல்லிட்டேனே. இல்ல இப்படி மார்க்கெட் பண்றதே உனக்கு. What a vision. What a thought. அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் பார்த்தோம் தெரியுமா? அவ வந்து ஒரு ஜெர்னலிஸ்ட். டாபே. அந்த டாபேல ரிமெம்பர் தெல் பி சீன் வே ஒருத்தன் வந்து ஆட அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் வந்து அவ பின்னால வந்து முக்காடு போட்டுருக்கோம் அந்த மாதிரி. தென் அட் லாஸ்ட் they will reveal that's the wife who turned into a jinn. எனக்கு அதை பார்த்தோன்னே ஜின்னு கண்டுபிடிச்சேன். பிகாஸ் நோ அவனோட எல்லா வீடியோல ஜின் அப்படிதான் இருக்கும். திஸ் ஃபிகர் ஆகி அதே துணி தான் வந்து போட்டிருக்கும். ஸோ இப்போ என்னன்னா அவ இந்த கிளான்ஸ் பண்ணி விட்டால. ஸோ அப்போ வந்து அந்த நர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணிருக்கானா, யூஸ்வலில பிஃபோர் யூ கிளியர் எனி பணத்தை கிளியர் பண்ணும்போது உன்னோட யாரோ மலேயோ இந்தியோ சைனீஸோ உன்னோட பிலீஃப்ல வந்து ஒரு பிரேஸ் மட்டும் பண்ணி இப்போ மலேக்கு வந்து அந்த ஊடோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ண, ஸோ தட் இட் ஒன்ட் டிஸ்டர்ப் யூ அந்த மாதிரி. ஸோ அவர் சொல்லும் போது லைக் இந்த கதையை நான் கேட்டிருக்கேன். லைக் அவ வந்து கூட எடுக்காமே அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டா, தென் த ஜீன் ஸ்டார்ட் டு அட்டாக். பிகாஸ் தட் காய் அவர் வந்து வளர்த்து அவர் கூட இருந்து இப்போ அவர் இறந்துட்டாரு. இட்ஸ் லைக் அவர் சொன்னது அவர் ஸ்பேஸ்ல நீ இன்வைட் பண்ணேன்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட அதே when you say the space, all right, there's one thing you have to understand is that he went too spiritual and everything. நீ வந்து இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் பண்ணும்போது they actually enter your safe space, mental space. Okay. அவங்க actually அந்த especially hypnosis is very it's a very invasive kind of mentally is invasive. Okay. So நீ அந்த இடத்துல போகும்போது it's very easy to நீ inception மாதிரி it's very easy to alter their mind state. Okay. So அது ரொம்ப actually அது உனக்கு சேர்த்துருச்சு, அது ரொம்ப dangerous practice. So இந்த மாதிரி செய்யும்போது you can mentally alter them a bit. So அதனால hypnosis வரும். So அவர் சொல்லும்போது அந்த பேய் ஆச்சுன்னா நீ எதுக்கு, because it's occupying mental space. It can be that or hallucinate. பட் எனக்கு வந்து அவர் சொல்லும் போது எனக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோ நம்பிக்கை இல்லை. லைக் அந்த மீனியாலே அதுவா அந்த மீனியா அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளுங்க பாய்க்கிறாங்கன்னா. And I just want to clarify, I know he said you can get it in Shopee, but don't go. அதுக்குன்னு போய் தேடாதீங்க. It's a scam usually most of the time. So please
டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி ஆன் திங்ஸ் லைக் திஸ். இட்ஸ் a pure scam. அவர் கதைக்காண்டே சொல்றாரு, அதுக்காண்டி இதெல்லாம் போய் ரிசர்ச் பண்ணி என் பொழப்புல மண்ணள்ளி போட்டான். நான் அதை தான் விற்கலான் இருந்தேன். அடுத்தது இவர் சொன்ன பிற்பாடு நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெயை வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி வித்து சொல்லி ஏமாத்த போறியா? சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கை முன்னேறிடும்னு நினைச்சேன். கெடுத்து விட்டான். சந்தோஷம் தானே? இப்ப கிரீஷ் வெத்தாலே கண்டுபிடிச்சாங்க. டேய் நீ என்ன நல்லெண்ணெயா விளக்கெண்ணெய். ஸோ கிறிஸ், உனக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அந்த ஒரு கதை இருக்கா? ஒரே ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி கிறிஸ், நான் உன்கிட்ட சொல்லலான் இருந்தேன் ஒன்று. the guy இதுக்கு முன்னாடி இந்த காலர் இருந்தார்ல, அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாரு. லைக் they saw the bone of a mermaid, the mythical creature. எப்படி mermaidோட போன் கிடைச்சிச்சு? எனக்கு தெரியல. அது முதல்ல mermaid போனா தெரியல. அது மார்மெட்டோட போன் தான்றது. மார்மெட் இல்லடா, mermaid. ஓகே, அது mermaidோட போன் தான்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? No, it's like நீ என்ன ஏன் ஒட்டு கேக்குறானா, நீ இந்த மாதிரி தலிஸ்மன்லாம் பாத்துக்கன்னு சொன்னல. So is there a way, is there a mythical creatures that they have? I mean, people claim, there are so many people, அவங்க சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி கிரீச்சரோட இது என்ன தாய்லாந்துலயே இருக்கு. சில மித்திக்கல் கிரீச்சரோட ஹேர், முடி அதெல்லாம் இருக்கு. சோ ஏன்னா அது என்ன கிரீச்சர்னு நம்மளும் பார்க்கல. இப்ப mermaidோட போன் நான் சொல்லி வித்தா நீ வாங்கி நம்பிதான் ஆகணும். ஏன்னா நான் சொல்றேன்ல, நீ சொன்ன இல்ல நான் மந்திரவாதியா? சோ அந்த மாதிரி அவங்க பாட்டு சொல்லுவாங்க. இப்ப நீ பாருங்க, ஜோசியக்காரங்க வந்து சார் புலி நகம், சார் புலி நகம், அது புலியோட நகம் தான் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, புலி நகமா? புலி நகம். What does that mean? புலி நகம்னா டைகரோட nail. டைகர் nail. Wait, why they need tiger's nail? அது அவங்களோட belief that tiger nail is actually protection மாதிரி powerful la. It brings good luck, fortune. அப்ப என் நகத்தை வெட்டி நான் கொடுத்தான ப்ரொடெக்ஷன் வரும். இல்ல நீ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்ல. நீயே வெட்டி போட்டுக்க. நான் டைகர் தானே. நீ டைகர் இல்லடா. அப்படி நம்பர் நீ வந்து அப்ப ரஜினியோட அது புலி, நீ புலி சாதம். அவர் தான் டைகருக்கா ஹுக்கும்னு சொன்னார்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. ஆக்சுவலி டைகர் நகம் இல்ல, டைகரோட புலி பல்லு. இல்ல புலி நகம் நகமா. and also I've seen புலியோட அந்த கால் மட்டும் இந்த போ அது போ மட்டும் வெட்டி இங்க வச்சிருப்பாங்க. எதுக்கு? I've seen that. Wait, what the fuck? It's like a protection. For what? Protection. யாருக்குன்னு கேட்காதடா. Protection against what? Against Hey, no, I really want to know. அதெல்லாம் பில்லி சூனியம். டேய் அதெல்லாம் ஒரு சில இடத்துல பேசுவோம். ஏன் அத இங்க பேச கூடாதுடா. அது டேய் எனக்கு தெரியும்டா. அவனுக்கு தெரியாது. அதான் அவன் சொல்லிக்கல. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அததான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா. So wait, I know rabbit's food is a good luck charm, right? Basically animalோட எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன். அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது ப்ரொடெக்ஷன், வீக்கா இருந்தா சாப்பாடு. ஆமா இப்ப ரேபிட் கால் நீ சொன்ன தெரியுமா, அது ப்ரொடெக்ஷன் இல்ல. அது ஆக்சுவலி 65 மசா குனிங் பசிக்குதுன்னு சொல்லு. அது ஏன்டா கோழி பத்தி பேசுறேன்? பசிக்குதா இல்லையா? நான் கோழி பத்தியே பேசலடா, நான் புலி பத்தி பேசிட்டு இருக்கேன். சோ நீ பாத்தீனா இப்ப ஈவன் இந்தியனோட நகை கடையெல்லாம் நீ பாத்தீனா நகை கடையா நகை இல்ல, நீ நகைன்னு சொன்னல, அதான் கேட்டேன். ரொம்ப முக்கியம், போயா முதல்ல. சோ அதுல வந்து புலி பல்லு போட்டுருக்கோம், இப்படி போட்டுருக்கோம். அது வந்து புலி பல்லு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து புலி நகம் இருக்கு, அது வித்தியாசமா. அது ஒன்னு அந்த ஒரு நகம் மட்டும். சோ ஆனா சில பேர் வந்து முடியோட வைப்பாங்க. நரி முடி இருக்கு, நரி முடியை வச்சு என்னடா பண்றது? ஆனா நரி முடி வந்து ப்ரொடெக்ஷன். நரிக்கே அது முத ப்ரொடெக்ஷன். அது நரி முடி ப்ரொடெக்ஷன் சொன்னா நரியோட முடின்னு எடுத்திருப்பியா? அதான் முத நரிக்கு அப்படி எடுத்தனா அந்த நரிக்கு முத ப்ரொடெக்ஷன் இல்ல. அது குளிருக்கு போத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக நேச்சர் கொடுத்துற வந்த ஒரு பிளாங்கெட். அதை எடுத்து நீ வச்சுக்கிட்டு ப்ரொடெக்ஷன் சார், இது ப்ரொடெக்ஷன் சார், இது ரெண்டே முடி எனக்கு ப்ரொடெக்ஷன் தான். மயிர்ல அதான் லிட்டரலி அதான். அதனால தான் எல்லாத்தையும் புடுங்கி போட்டேன். எனக்கு ப்ரொடெக்ஷனே வேணாம். இந்த ஜோக் நான் செய்யல, அவர் தான். அவர் சொன்னா அது ஜோக்கே, நான் சொன்னா அது. ஏன்னா அங்க வந்துருவாங்க, அதுக்கு அப்புறம் நானே சொல்லிக்கிறேன். இல்ல நாங்கெல்லாம் சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டேன்? நாங்க தான் டீல் எடுத்திருக்கோம். ஆனா இந்த புலியோட பா இருக்குல்ல, ஒரு சாமி அறையில நான் அதை பார்த்தேன். சாமி அறையிலையா? அது புலி பானா எந்த மாதிரி அது என்ன தெரியுமா, அந்த இது இருக்குமே, அந்த தெரியுமா, அந்த டெடி பேர் மாதிரி அந்த பா மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த பாவா? அந்த பா ஆக்சுவலி இப்படி அந்த புலி கால் தெரியுமா இப்படி நிக்கோ தானே, இந்த பாட்டை மட்டும் புலிக்கு 4 கால் தான் இருக்கு. அதான் புலி மட்டும் இப்படி போவா, கையெல்லாம் வச்சிருக்கா? இல்ல அந்த பா மட்டும் வெட்டி இந்த சைஸ்ல இருக்கும். நான் வந்து அந்த சாமியாரை பார்த்துட்டு இது என்ன புதுசா இருக்கு, காட்டன் இவ்ளோ பெருசா இருக்கு. நான் காட்டன் இவ்ளோ பெருசா இருக்கு. இட் லுக்ஸ் லைக் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. எங்க வச்சிருக்கீங்க?
பஞ்சி பஞ்சி பஞ்சு பஞ்சு புலி கொட்டலாம் அங்க வைக்கல தெரியல இருந்தா இருக்கு. அப்ப புலி கொட்டைன்னா நிஜமான புலியோட கொட்டையா? இல்ல அது இது அது அந்த இது அது இந்த இது இது எது இல்ல புலி கொட்டை வந்து எனக்கு தெரியல. ஆனா புலியோட போ வந்து நான் அதை பார்த்துட்டு என்ன சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி திருப்பிட்டேன். பிகாஸ் ஏன்னா அந்த போ வந்து இந்த போ வந்து இப்படி மத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அவன் சாமியார் போயிட்டு இது என்னன்னு திருப்பி இல்ல ஏன்னா அது இப்படி பாத்துக்கிட்டு இருந்துச்சா. சோ யூ கேன் see that அந்த நெகோ வருதுங்க அந்த சின்ன சின்ன லைன் இருக்கும். அது மட்டும் என்னவா இருக்கும்னு சொல்லி இப்படி திருப்பினேன். இப்படி திருப்பினோடனே சோ முடிச்சு அது அந்த ஃபிளாஷ் இருக்குல்ல பட் என்ன அதுக்கு இந்த ராவான் ஃபிளாஷ் இல்ல அது காஞ்சி போன ஃபிளாஷ். சோ அப்பதான் வந்து ஐ ரியலைஸ் புலியோட போ இருக்கு. தென் தே ஹேவ் தி புலியோட அந்த எண்டோட டெயில் இருக்கு வந்துருமா அது ரெண்டு பக்கத்துல வச்சிருக்காங்க. அப்புறம் தான் வந்து அப்படி கொஞ்சோண்டு இவங்கலாம் வந்து அனிமல் ரைட்ஸ்ல கொண்டு போய் பிடிச்சு கொடுக்கணும். சோ இட்ஸ் actually damn illegal to keep this thing. I know இப்போ என்ன பிரச்சனை நான் சண்டை போடலாம் அவன் அது புலி இல்லன்னு சொல்லிட்டானா DNA டெஸ்ட் பண்ணு. இவ்வளவு பெரிய கேஸ் போக வருது. சோ பட் அது இதெல்லாம் வந்து இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. ஆமா அவங்க சொன்னாங்களா ஆன்லைன்ல இருக்குது இதையும் விக்கிறாங்க ஆன்லைன்ல. ஆமா ஆஃப் கோர்ஸ் இதெல்லாம் வித்துக்கிட்டு இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க சில பேரு. ஈவன் அந்த இது இருக்க எது அந்த பேரிங் மோட்டர்ல டயர்ல இருக்குமே பேரிங் அத மந்திர பொருளா சொல்லி விக்கிறாங்க டிக்டாக்ல. அதையும் ஆளு வாங்குறாங்க. பேரிங் ஐம் நாட் ஈவன் ஜோக்கிங். பேரிங் உண்மையா மந்திர இதுன்னு சொல்லி வாங்குறாங்க. I don't know who to call stupid. Those who are stupid or people who buying it. அதனால நல்ல பிசினஸ் இருக்கு வாங்கடா பண்ணலாம்னு சொன்னா கேட்க மாட்டேன். சரி நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி சொல்லி விட்டுறோம் இது வந்து ஒரு ஹாண்டட் கேமரா. அந்த கேமரா என்னோட கேமரா. நாளைக்கு வந்து என்ன ஷாப்பில் ஏன் கேமரா மாதிரி ஏன் ஜாமல விக்கிறீங்க பிளான்ல இருக்கியா கதை சொல்றேன் உனக்கு எதை இருந்துச்சா. சோ ஓகே இது வந்து வச்சு ஒரு கேமரா 2 நாள் கிடைக்குமா எதுக்கு திருப்பி கொடுத்துறேன் ஒரு கேஷ் கொடுத்தா வச்சு கொடு. என் கேமராவோட 2 மடங்கா இருக்கு அப்பல வச்சுக்க புது கேமரா வாங்கிக்கோ. புது கேமரா வாங்கணுமா ஷாப்பில் வருதா ஐ பாட் தி ஹாண்டட் கேமரா. ஆமா இது ஏன் கேமரா இல்ல இங்க ஹாண்டடான விஷயம் இந்த லைட் மட்டும் தான். சொல்லு இது வந்து ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாரு. அவரு இறந்த பிற்பாடு அவரோட பொருள்லாம் வந்து ஃபேமிலி வந்து எடுத்துக்கணும்ல. யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு பாய்லா அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த பிற்பாடு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களாம் வந்து அவரோட ஜாமான்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டில் வந்து ஜாமான்லாம் பொருளா. ஸோ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த ஹாஸ்டலில் உள்ள ஜாமான்லாம் வந்து எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோ அடக்கலாம் பண்ணிட்டாங்க. கிளியர் த ரூம்லாம் அந்த மாதிரியா? ஓகே கிளியர் த ரூம்லாம் ஐ மீன் கொடுத்துருவாங்க எல்லாம். ஸோ எடுத்துட்டு சில ஜாமான்லாம் வந்து வீசிட்டாங்க. சில இது வந்து அந்த யங்க பிரதர் வந்து எடுத்து வந்து வச்சுட்டாரு வீட்டில். ஸோ அதில் வந்து என்னன்னா ஒரு விதமான போர்ட் கேம் மாதிரி இருந்திருக்கு. பாட் கேம் மாதிரி. இது என்னடா பாட் கேம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் ஓஜா போட். அவன் பாரு ஓஜா போட் பாட் கேம் இருக்கு உங்க ஊர்ல. அது பாட் கேம் தானே fun for the kids. 4 years and above only. எதுக்கு 3 வயசு வந்தா லாண்டா பேய் வரதா தோயோல். சோ அப்ப வந்து இது வந்து ஆரம்பத்தில் அவருக்கு வந்து பார்த்துட்டு இவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் அது பெருசாக அவர் கருதல. ஒரு ஐ திங்க் ஒரு 4 to 5 months ஆன பிற்பாடு வந்து எல்லாம் வந்து வாழ்க்கை ஐ மீன் மூவ் ஆன் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்லாம் வந்து வெக்கேஷன் போகும்போது அவருக்கு வந்து இந்த பாட் கேம் வந்திருக்கு. ஓஜா போட். அது பாட் கேம்ல ஊஜா போட். அவனை பொறுத்த வரைக்கும் அது பாட் கேம். அந்த கேரக்டர் எனக்கு இருப்ப நீ ஒன்னையே ஒரு தேர்ட் பர்சனா அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேம் பாட் கேம். இதுலயே இவ்வளவு செஞ்சுட்டு வர இவ்வளவு ரஃபா இருக்கு. அவனை சொல்றேன் ஒண்ணு திட்டுற மாதிரி பேசுறேன். ஒரு செமத்தியா வாங்கியிருக்கான். யார் ஆளுக்கு அந்த மாதிரி சொல்றான். எமோஷனலா. ஸோ ஆக்சுவலி அவுஜி போட். ஸோ எடுத்துட்டு போயிட்டு ஓகே எல்லாம் இவரோட அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே. சோ எல்லாம் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. இன்னும் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க. அண்ணன் தான் இறந்து போயிட்டார் ஆக்சிடென்ட்ல. அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க எல்லாம் ஃபேமிலிலாம் ஒண்ணா இருக்கிறவங்க எல்லாம். என் ஃபேமிலியோட அப்ப தங்கச்சி தான் கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்க அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணா ஃபேமிலில இருக்காங்க. சோ இறந்ததுக்கு அப்புறமா ஸ்டில் கீப் இன் டச்ல. சோ அப்ப வந்து இவரோட சிஸ்டர் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்புறம் வந்து ஃபியூ மோர் அதர் ஃப்ரெண்ட்ஸ்லாம். இது பை தி வே இது வந்து ஒரு மில்லை ஃபேமிலிக்கு நடக்குது. ஓஹோ மேக் சென்ஸ். ஓகே. ஸோ எல்லாம் வந்து வெக்கேஷன் போகும்போது எல்லாம் வந்து இதெல்லாம் பற்றி பிளான் போடலை. பாட் கேம்லாம் போய் இது மீன் அவுஜி போட்லாம் விளாட போகிறோம் அதெல்லாம் பிளான் போடலை. விளாண்டா பார்ப்போம் இல்லை யாராவது இன்ட்ரெஸ்ட் தான் விளாடுவோம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போனது. தம்பிக்கார எடுத்துகிட்டு போயிருக்கான். எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் வந்து பார்ட்டிலாம் பண்ணிட்டு பாபிக்யூலாம் பண்ணிட்டு எல்லாம் விளாண்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஐ மீன் கடைசியாக வந்து நம்ம ஏதாவது கேம் விளாடுவோமா இன்ட்ரெஸ்டிங்காக விளாடுவோம் ஸ்கேரியாக விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துகிட்டு வந்தார். எட்ட இது இருக்குது அவுஜி போட் இருக்குது விளாடுவோம். ஸோ அவங்க ஓகேடா சும்மா விளாடுவோம் அப்படின்னு. ஆனால் இது வந்து சும்மா விளாடுவியா? சும்மாவே போக மாட்டேன்.
ஓஜோ போட்டு தான் நீ இப்போ நான் அங்க போறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆஜி போட்டு வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ரவுண்ட் வந்து ஒண்ணுமே இல்ல. இது என்னடா ஒண்ணுமே இல்ல, நடக்கல, இது என்னடா சப்புன்னு இருக்கு, சப்புன்னு இருக்குது இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு இவங்க இருக்காங்களே, இந்த அண்ணி, அதாவது அண்ணனோட பார்க்க போனா ஒய்ஃப் ஃபியான்சி எல்லாம் அவங்க வந்து கல்யாணம் பண்ற போது அவங்க வந்து ஆக்சிடென்ட். ஸோ அவங்க வந்து சரி உட்காருங்க வாங்க எல்லாம் டேக் டன் தானே. அப்போ வந்து உட்காருங்க, இன்னும் 2 பேர் வந்து கை வச்சிருக்காங்களா, வச்சதும் ஓகே நீங்க யாரு, இங்க இருக்கீங்களா அப்படின்ற நார்மலான விஷயம்லாம் கேட்போம். இப்போ நார்மலா அவங்க கேட்டாங்க. கேட்டதும் அங்க வருது அந்த பேர் போகுது. யார் உன் பேர் என்னன்னு கேட்கும்போது போகுது அஸ்லான் அப்படின்னு போகும்போது ஸ்பெல் பண்ணுது. அஸ்லான் இந்த இதுல நானியால இருக்கிற புலி பேர் தானே? ஆமா, அந்த புலி தான் வந்துச்சு. என் கை எங்க, கை எங்க, எதுக்கு எது சம்மந்தப்பட்டீங்க? அப்ப அவங்க வந்து லான் தான் சொல்லுவாங்க. ஓ லான். ஸோ அப்ப அந்த இது வந்து வந்திருக்கு. வரும்போது இவங்க வந்துட்டு இமிடியேட்டா கை எடுத்துட்டு ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் பிராங்க் பண்ணாதீங்க. I don't want to think about it. அவன் வந்து இருக்கான், உயிரோட பேசிட்டு இருக்கான், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த விக்ரம் படத்துல பொன்னியின் செல்வன் அவளே நினைத்தது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து மறக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று. இப்போ இவங்க வந்து அழுதுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் சமாதானம். அப்போ கேம் ராட்ல அவங்க இல்லை எல்லாம் இதாக இருக்காங்களே, திருப்பி பண்ணிட்டு சரி இவங்க வெளியே போயிட்டு இவங்க வந்து காயின் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க அது இன்னொரு இதுல வந்து அது வந்து கேம் சொல்லியிருக்கு ஸ்டாப் இட் நவ் அப்படின்னு. வந்துட்டு என்ன ஸ்டாப் இட் நவ், இவங்களுக்கு அப்பதானே கியூரியாசிட்டி இன்னும் ஸ்டாப் இட் நவ். ஸ்டாப் இட், கெட் சம் ஹெல்ப். சோ அப்ப உங்களுக்கு வந்துட்டு ஏன் எதுக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஆன்சரும் வரல. சரி வேற மாதிரி மாத்தி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்ப யார் அவங்க கேட்டிருக்கான், அண்ணன் கேட்டிருக்கான் நீங்க இருக்கியா அப்படின்னு. அண்ணன் இல்ல, சரி இங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு சரி ஒன்னும் வரல. மேபி அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், மேபி அவங்களுக்கு பேச வராதுடா, நீ பேசுறது கேட்டுக்கிட்டீங்கன்னா நீ மேபி இங்க இருக்கீங்களா ஒரு சிக்னல் கொடுங்க, சைன் கொடுங்க, நாட் வித் பாட் கேம் பட் வித்வுட் பாட் கேம். ஆனா இவங்க எல்லாம் லைட் அடிச்சுட்டு கேண்டில் வச்சு தான் எல்லாம் பண்றாங்க தெரியுமா. லைட் அடிச்சுட்டு கேண்டில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டர் வந்து ஐ மீன் அண்ணனோட அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வெளியே இருக்காங்க, இவங்க சிஸ்டரும் சேர்ந்து. ஸோ கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூட்டு வந்துட்டு இவங்க இன்னும் விளாண்டுட்டு இருக்காங்க. வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, ஓகே எங்களுக்கு ஒரு சைன் வேணும், ஏதாவது ஒரு சைன் கொடுங்கன்னு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் சென்று இவங்க வேற கேள்வி கேட்க போறதுக்கு முன்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஏய் யாராவது கை தட்டினீங்களா? இல்ல கை தட்டல, இல்ல இன்னும் செய்யல அப்படின்னா இன்னொரு திருப்பியும் ஓகே அப்ப நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பர்சன் ஐ மீன் நீங்க ஒரு கோஸ் அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்று திருப்பியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருக்கோம். ஏன் ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் இருக்கீங்களா நிறைய பேர் இருக்கீங்களான்னு கொஞ்ச நேரம் சென்று நீங்க கேட்டுச்சா பக்கத்துல நீ பண்ணது மின்னுக்கு ஒரு சத்தம், பின்னால சத்தம், எல்லாம் ஒரு சரௌண்டிங்ல எல்லாமே கிளாப் பண்றது சத்தம் கேக்குது ஃபுல்லா. இவங்க எல்லாம் பயந்துட்டு உடனே போய் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. when they about to on the light, இந்த லைட் ஆன் பண்றதுக்கு முன்ன ஒரு கிளிப் ஆஃப் செகண்ட்ல வந்து உனக்கு இருட்டும் ஃபிளிக்கர் பண்ற மாதிரி in that moment they saw there are so many people hanging. அந்த சீலிங்ல எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா எப்படின்னா இவங்க நடக்கும் போதே the girl feels like she's walking through curtain நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. சோ அது வந்து அந்த லைட்டை போய் தட்டும் போது she was so scared because அது வந்து என்டையர்லி வந்து ஆளுங்க தொங்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாம் கத்திட்டு வெளியாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் காம் டவுன் ஆயிட்டு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு போது ஓகே இதை பத்தி நம்ம எங்கேயும் பேச வேணாம், அதை கொண்டு போயிட்டு அப்படியே தூக்கி வீசிடு அப்படின்னு. எனக்கு இங்க ஒரு கேள்வி கேட்கணும். நீ இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ண? ஹாப்பியா இருப்பேன். இந்த கேள்வி எனக்கு தேவையா? நீ ஏன் கிட்ட கேட்டிருக்கணும். என்ன பண்ணி நான் ஓடி இருப்பேன்டா. நானும் ஓடி இருப்பேன். நீ நானும் என்ன பண்ணுவேன்னு திஸ் இஸ் நார்மல் ரியாக்ஷன். நான் வந்து திருப்பியும் லைட் அடிச்சிட்டு திறந்துட்டேன். அவன் என்ன பண்ணுமா பேய் ஒரு நிமிஷம் இருக்கு எல்லாம் கீழே இருக்கும். கிறிஸ் சொல்லுங்க சார். நான் தூக்கிட்டு இருக்கிறது பேய கீழே இறங்கி நாங்க தான் தயவு செஞ்சு எங்களோட எஃபர்ட்ல வேஸ்டா போகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்குமா இல்லையா? பொசிஷன்லாம் பாருங்கடா, அவன் நவருவா உள்ளன்னு. அப்ப கிறிஸ் என்ன ரொம்ப நேரம் யார் தட்டுறா? கிறிஸ்
வாங்க பேசுவோம் டீல் பேசுவோம். அவன் இன்னும் உங்களுக்கு தட்டிட்டே இருக்கானா? நான் தான் சொன்னேன் எதுக்கு இவ்வளோ எஃபர்ட் வந்து உட்காந்து பேசினா பேசிட்டு போறது, இதுக்கு இவ்வளோ இருந்து தொங்கிக்கிட்டு இதெல்லாம் தேவையா? தான் யாராவது பண்ண சொன்னாங்களா? வந்தமா மூஞ்ச காமிச்சமா பேசணுமா? அவன் தான் கேட்கறான்ல பேசு பேசுன்னு கையை தட்டிக்கிட்டு ஓக்க சொன்னாங்களா பின்னால? ஒரு தட்டு அவர் டைமிங்ல தெரியுது. அப்புறம் எல்லாரும் பேய்களா டோக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. கேக்குதா கேக்குதா? இது இது இப்படி பண்ணாதான் அவங்களுக்கு கேக்குது. பேய் இந்த டீலுக்கு நான் வர்றேன் மச்சி, கொஞ்சம் ஒத்துக்க. இந்த சத்தம் மட்டும் தான் அவங்க டைமென்ஷன்ல கேக்குது. அப்ப எல்லாம் போடுவோம். அதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. போட்டாதான் அந்த சத்தம் வரும். இல்ல கை தட்டினாலும் சத்தம் வரும். அவன் தட்டி பார்த்திருக்காங்க, கேக்கல போடு. ஏய் அவன் ரியாக்ட் பண்றான். அதான் கேக்குது. அவன் ரியாக்ட் பண்ணல, நான் ரியாக்ட் பண்றேன். சரி சொல்லல. இந்த எபிசோட் கொஞ்சம் ஏயா மாதிரி தெரியுதுப்பா. அவங்க அந்த சத்தம் கேட்டாங்க. ஓகே. சோ அவன் வந்து அந்த பிரதர் என்ன பண்ணிட்டான், கொண்டு போயிட்டு வெளியே தூக்கி வச்சுட்டான். யார? அந்த பாடியா? நான் பிள்ளை தூக்கி கொண்டு வச்சுட்டானே. பிள்ளைய யாரும் தூக்கி வெளியே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? அந்த போர்டு தானே பிரச்சனை. நீ இந்த கேம் ஒத்துக்க மாட்டேங்கிற, வெளியே போ. யாங்க நீ பண்ணாலும் அதான் அந்த கேம்ல வெளிப்படா. என்னாச்சு, இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அந்த ட்ரிப் விட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தபோது அந்த ஆஜி பாட் வந்து இன்னும் பேக்ல தான் இருக்கு. பீசுற ஆஜி பாட். ஸோ அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு திட்டிருச்சு அவங்க அண்ணனை. நான் அவங்ககிட்ட தான் சொன்னேன் தூக்கி வீச சொல்லி, ஏன் வந்து இதெல்லாம் வீச இல்லை, நான் வீசிட்டேன். எப்படி நான் தான் வீசினேன் அப்படின்னு. எகெயின் வந்து இவனுக்கு கனவுல வந்து அவன் அண்ணன் வராது, வீசிடு எரிச்சிடு அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அது வந்து கான்ஸ்டன்டா என்ன வருதுன்னா ஒரு வேர்ட் வருது, பேர்ன், பாக்கார். அது வந்து பேர்ன் பண்ணிரு, பேர்ன். அது வந்து இதே தான் சொல்றாங்கன்னு தெரியல. பாக்கார் பண்ணிரு, பாக்கார்னு வருது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே என்ன சொல்ற போல திருப்பியும் வந்து தூக்கி வீசினா அது திருப்பியும் அங்கே தான் வருந்துருது, நோ மேட்டர் வாட். ஆனா இப்போ இங்க என்னாச்சுன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்களே, எவ்ரி ஒன் எக்ஸ்பீரியன்ஸஸ். அவங்க வீட்டில் யாரும் செத்து போனவங்களோட இவங்க வீட்டில் வந்து பாட்டி வந்துட்டாங்க. அவங்க கசன் செத்து போனவங்க கசன் இருக்காங்க. ஸோ எல்லார் வீட்லயும் வந்து அவங்க செத்து ஆக்சுவலி அவங்களோட வீட்டில் வந்து எல்லாரோட, ஏன்னா இவங்க எல்லாமே அந்த கேம்ல வந்து அவங்கவுங்க ஃபேமிலியில யாரோ கேட்டிருக்காங்க. ஸோ இவன் வந்து ஏன்னா இவங்க அண்ணன் வந்த பிற்பாடு எவ்ரிபடி ட்ரை டு ஆஸ்க் தியர் ஃபேமிலி. இப்போ வந்து இது பாட்டி கூப்பிட்டுருக்கு. ஆனா என்ன தெரியுமா அதுல ஒரு இது, அவங்க கேம் விளையாடும் போது யாரும் வரல. இல்ல ட்ரெயின் எடுத்துட்டு வரணும் ப்ரோ. சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல யாரும் இந்த கேம்ல பேசல. இப்போ யூசுவலா வந்து வரும்போது அவங்க பேசுற மாதிரி ஒரு இது நடக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கூப்பிடுறேன், ஓகே செத்து போன பாட்டி வந்து பேசு அப்படின்னு சொன்னா அது வந்து பேசுது. பேராண்டின்னு வந்து பேசுதா. ஸோ ஆனா அது பேசல. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களால கம்யூனிகேட் எந்த பர்சன் அவங்க கூப்பிட்டாங்களோ அந்த பர்சன் கூட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. அவங்க கூப்பிடாத ஒரு என்டிட்டி தான் அங்க வந்து இருக்கு. ஸோ அவங்க அண்ணனையும் அவங்க கூப்பிடல, ஆனா வந்துட்டாரு. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க வீட்டில் நடக்குது. இவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சு, இது நாங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லலாமா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஸோ இவன் வந்து போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாரான், எனக்கு என்னமோ இந்த பாட் கேம் தான் அண்ணன் சத்தத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மாதிரிலாம் அவன் வந்து ஒரு மைண்ட்ல யோசிச்சு வச்சுட்டான். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா உஸ்தாஸ் கிட்ட போய் வந்திருக்கணும் கொடுத்துடலாம். இது வந்து அவங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிச்சு, இது சம்திங் இது நடந்திருக்கு. ஸோ உஸ்தாஸ் கிட்ட போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் what I just thought நம்ம 3 பேர் யாராச்சும் டச் விடல ஏதாச்சும் ஆச்சுன்னா பாக்குறவங்க இவங்க வந்து இந்த மாதிரி பேய் கதை பேசி தான் செத்து போனாங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு வெடச்சு அடிச்சு ஒரு நாள் அதுங்களே அடிச்சிருக்கீங்க. ஆமா, அது நடக்கும். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு நாள் இந்த உலகத்துல இல்லாட்டி அவங்க சொல்ல போறது என்ன தெரியுமா, நீ சூத்து கொழுப்பு, நீ செத்தது காரணமே இந்த பேய் தேடி போய் பேய் அடிச்சு கொண்டுருச்சு. பார்த்தா அதுக்கு ஒரு வேற கதை. ஆனா நான் பார்த்தா நான் ஏதோ ஒரு இதுல போயிட்டு இமயமலை மலையில போயிட்டு சூத்து கொழுப்புல போய் விழுந்திருப்பேன், ஏதாவது இடத்துல செத்துருப்பேன், இல்ல காண போயிருப்பேன். இமயமலை போற இடத்துக்கு உனக்கு தைரியம் இருக்கு? அதான் என்னோட ஃபைனல் ஜர்னி. என்னது இமயமலை போறதுக்கு? இது லைஃப் ஒரு பாட் கேம்னா அதுதான் என்னோட 100%. இது ஒரு நம்பர் 100ல நம்பர் 100. இந்த
என்ன சொல்லுவாங்க ஸ்னேக் லேடர்ல வந்து அதுதான் என்னோட ஆக மேல் படி. சோ நீ இமய மேல போய் உட்காரணும். ஆமா ஏன் அதான்டா லைஃபோட ஃபுல் கம்ப்ளீட். யா அங்க ஏன்னா நானே ஒரு பாட் கேம் என் லைஃப்ல கிரியேட் பண்ணி நான் அதை விளையாண்டுகிட்டு இருக்கேன். இதுதான் லைஃப் லேடர். சோ இது வரைக்கும் ஸ்னேக் எத்தனை மலை ஏறி இருப்ப? நிறைய ஏறி இருக்கேன். சொல்லு. அப்போ உஸ்தாத் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓகே உஸ்தாத் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்து அவர்கிட்ட சொன்னதுமே அவர் தெரிஞ்சிச்சு புரியுது. அவர் வாக் பண்ணதுமே அவர் அங்கேயே சொல்லியிருக்காரு, ஓகே நீ வந்து அங்கேயே இவர் அந்த ஜம்பி பண்றவங்க அந்த ஃபேலோ அந்த மந்திரம் பிடிப்பாங்களே அவர் அசிஸ்டன்ட் எல்லாரையும் கூட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு, இது உங்க வீட்டில் வந்து இது ஒரு ஆள் இல்லை, யூ ஹேவ் ஓப்பன் த போர்ட்டல், எல்லாரும் என்னால மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யார் யாரெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டீங்களோ எல்லாத்தையும் நீ கூப்பிடு அப்படின்னு. எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. they cannot find இவங்கள பிரதர்ஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் கேன் ஃபைண்ட். சோ எங்க போயிட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் நியூஸ் வருது she already hanged to death. ஸோ எல்லாரும் ஃபைன் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு வரும்போது எல்லாரையும் ஃபைன் பண்ணிட்டாங்க. பட் ஷி couldn't ஃபைன். ஆனால் அது வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டில் போயிட்டு எங்கேயோ இடத்துல வந்து இறந்துருச்சு. ஸோ அந்த நியூஸ் வந்ததுமே வந்து தி ட்ரை டு கிளென்ஸ் எவ்ரி திங். அந்த பாட் கேம் வந்து பேர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாட் கேம் வந்து காணுமா அவன் வந்து பார்க்குறப்ப வந்து பாட் கேம் வந்து பார்த்துருக்கேன். பாட் கேம் அந்த பேக்கில் வந்து பாட் கேம் இல்லை, எங்கே போச்சு ஏதாச்சும். ஸோ வீட்டில் தான் இருக்கும். அப்பா கிட்ட ஃபோன் அடிச்சு அப்பா சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பாட் கேமை காணோம் அப்படின்னு. எவ்வளோ சோதனை எப்படின்னு தெரில. ஸோ அப்போ வந்து அவங்க போயிட்டு இதெல்லாம் தேடி இருக்காங்க, இந்த கபட்டு இதெல்லாம் எங்கெங்கேயும் போய் தேடி இருக்காங்க. அண்ணனோட இது இருந்துச்சுல அந்த பீரோ வார்ட்ரோப், அண்ணனோட வார்ட்ரோப் கீழே போயிட்டு ஒளி வச்சிருக்கு. ஸோ தி took it out. தென் அந்த ஃபாதர் வந்து எடுத்துட்டு போயிட்டு அந்த உஸ்தாத் கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்த ஒரு பாட்டு தென் தி டிட் அ ஜம்பி. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 hours தி ட்ரை டு 7 to 8 hours because அவ்வளோ ஸ்பிரிட் இருக்கு. ஸோ தே ஹேவ் டு நோ ஹவு டு ஒன் பை ஒன் அனுப்புறதுக்கு. ஏன்னா நீ எல்லாத்தையும் கரெக்டாக அனுப்பி வைக்கணும். இல்லை ஒன்று வந்து சரியா நீ அனுப்பி வைக்காட்டி அது வந்து ஸ்டில் ஹேங்கிங் த லிட்டரலில. ஸோ ஆமாம். ஸோ தி spirits that died from something or spirits இல்ல இதான் அவங்க சொந்தக்காரன் சொன்ன பாட்டி விட்டாங்க. actually வந்து some actually mimicking your family members. அது உண்மையிலேயே அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல. இது ஈவன் அண்ணன் கூட அண்ணனான்னு கூட தெரியல. ஆனா அது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து என்டிட்டி ஏதோ ஒன்னு சொல்லி அண்ணன் ரூபத்துல வந்து பர்ன் பண்ணிரு. ஆனா என்ன இதுதான் இது வந்து இந்த நீ சொன்ன மாதிரி கதை மாதிரி தான். அண்ணனோட திங்ஸ்ல அண்ணனோட the thing is still attached. Okay. Something is still attached. ஏன்னா இவன் அந்த பாட் கேமரை கொண்டு வந்துட்டானா. So that's why the board game somehow find it the safe space in his room. ஸோ இப்போ என்னன்னா அண்ணனை வந்து அந்த திருப்பியும் வந்து கொண்டு போயிட்டு அந்த கிளான்ஸ் பண்ணணும். ஸோ அண்ணன் வந்து அந்த ஸோ அதெல்லாம் அண்ணனோட திங்ஸ்லாம் கொண்டு வந்து ஃபாதர் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க உஸ்தாஸ் வந்து அந்த ஜம்பி பண்ணி ஈவன் தி வென்ட் தி அண்ணனோட கிரேஃப்ல போயிட்டு அந்த பிளேஸ்லாம் சாயங்காலம் பண்ணி ஹேவ் டு டிட்டாச் தட் அந்த அண்ணனோடையும் அந்த. So why did the girl commit suicide? மேபி அது திருப்பியும் அந்த ரிமைண்ட்மெண்ட் வந்திருக்கலாம். இல்ல அந்த ஸ்பிரிட் வந்து பிரஷர்னால கொண்டிருக்கலாம். ஏன்னா இதுல வந்து அந்த அதுல தான் அது மட்டும் தான் வந்து ஏன்னா இத்தனை வருஷமா மறக்கணும்னு நினைச்சு அந்த பாட் கேம்ல அவன் வந்து பேசலாம் அப்படின்ற போது அதுக்கு வந்து செம இமோஷனல் ஆயிடுச்சு. Understand. So she was emotionally vulnerable at that point. Correct. So she took her life away la. Yeah. ஆனா அதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் மத்தவங்க காப்பாத்திட்டாங்க. மத்தவங்க காப்பாத்தி. ஆனா இது எல்லாமே யூஜா பண்ணா எவ்வளவு பிரச்சனை வருது. நீ அதை விளையாடணும் வேற சொல்லிட்டு. இது அவங்க சொல்றாங்க ஸ்டோரியா. நான் விளையாடும் போது ஒண்ணுமே வரலையா. அவங்களுக்கு லேட்டா தான் வந்துச்சு. உனக்கு அப்புறமேல வரும். நான் விளையாண்டு நீ எப்ப கடைசி விளையாண்ட? ஒரு 1 year இருக்கும். இப்போதானா? அது இவ்வளவு ரீசன் தெரியுமா? அது நம்ம டாஸா பண்ணிட்டு இருந்தோம் அப்ப கூட. ஆமா. இப்பட போய் விளையாடுனேன். என் ஃப்ரெண்ட் கூட. அது எப்படா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏன்னா ஒண்ணும் நடக்கலையே சொல்றதுக்கு. நடந்தத சொல்றதுக்கு. நீ இல்ல நீ விளையாண்ட டைம்ல எங்களுக்கு ஏதாச்சும் நடந்ததுதான் யோசிச்சு பார்க்கணும்ல அந்த டைம்ல. இல்லல. அம்மா கார்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல நீங்க இப்படி கனெக்ட் பண்ணா இதுதான் சொல்லக்கூடாதுன்றது. ஏன்னா சொன்னா இது நடந்துச்சுல இப்ப மட்டும் அது அப்ப நடக்கிறப்ப என்னது அது சும்மா ஆக்சிடென்ட் தானே. ஒரு பர்பஸ் வேணும்ல. இப்ப நான் நேத்து நடந்துச்சு சொன்னா அப்ப சூத்து கிழிஞ்சுன்னு சொல்லுவியா? அவனுக்கு என்ன சூத்து கிழியணும்? இல்ல கிழிஞ்சிருக்கலாம் ஏதாவது போகும்போது. இல்ல ஏன் சூத்து மட்டும் கிழியணும்? முதல்ல எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்கணும்? கேங் லீடர் எனக்கு புரியல. முதல்ல சூத்து அடிச்சா எனக்கு தான் நடக்கும். எனக்கு தான் நடக்கும். நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்க அதான் சொன்னீங்க. நான் பாட் கேம்ல வர்றதுக்கும் உன் கார்டு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? அந்த கார்டு ஆக்சிடென்ட் அதுக்கு
Actually, I never knew that I can get accident just sitting idle in the traffic light. அவனே வந்து இடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் எப்படி தெரியுமா வச்சே அடிக்கும் போது நான் அப்படியே I was in my car, I was looking, I look at the just at that time I decided to look at the rear mirror பார்க்கறேன் ஒரு காடி வருது. Like you can see he's swerving. He hit the back car and that car he drove the car. He hit that car hit me. And then he tried to escape, so he hit my car and went off. முட்டாளா இருக்கலாம். அடி முட்டாள. நான் எந்திரிச்சிட்டு are you fucking drunk? Yes. That's the honest answer that you can ever. இல்ல அவன் are you drunk? அவன் நோ சொல்லிருந்தா நீ பேசிக்கலாம். எஸ். அச்சி அவன் ஆமா சொல்றடா. வேற டயலாக் குட்றான். நான் தான் உனக்கு போன் அடிச்சேன். இவன் நிஜமா போன் அடிச்சேன். நான் இவனுக்கு தான் அடிச்சேன். அடிச்சிட்டு ட்ரக் சொல்றேன். Do you know something? If I go tell the police he was drunk, I can't claim insurance. ஆமாவா? Yeah. ஏன் அந்த மாதிரி? The insurance doesn't give you money if the guy was drunk. ஆனா உன் காடி தான் அடிபட்டுச்சு. It doesn't matter. அவன் இன்சூரன்ஸ்ல claim பண்ண முடியாது. His insurance doesn't cover him. So he has to pay lah. He has to pay or you have to claim from your insurance. நல்லா இருக்கு. ஆமா எனக்கு என்ன நல்ல காரியம்னா அவன் அடிக்கல பின்னல் உள்ள காடி தான் அடிச்சே. சோ நான் அவன் இன்சூரன்ஸ்ல தான் claim நல்லா இருக்குல்ல. அவனோட மெரிட் பாயிண்ட் இது போயிடும். லைசன்ஸ்ல. ஆனா because he hit another car and the car hit me, so that car insurance pays for me. அவதான் பிரச்சனை மாட்டிக்கிட்டா. நல்லவர் நான் தான் பிச்சை. போலீஸ்காரனே நீ அவன் தண்ணி அடிச்சுக்கான்னு சொன்னா அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவேன். ஏன் இதுல என்ன தெரியுமா காமெடி? தண்ணி அடிக்கிறவங்க எவனுமே எந்த ஆக்சிடென்ட்லுமே ஃபேஸ் பண்ணல. தண்ணி அடிக்காத உனக்கு இவ்வளவு ஆக்சிடென்ட். நான் சிவனேன்னு உண்மையாலே சிவனேன்னு அன்னைக்கு நீ தான் உட்காந்துருந்த. இல்ல முக்காசிரத்துல ஆக்சிடென்ட் நான் பாட்டு சைலண்ட். இது எப்படிதான் இருக்கு? கூட இருக்கிறவங்க எல்லாம் ஸ்மோக் வச்சு அடிப்பாங்க பக்கு 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 பக்குன்னு. இவன் ஒருத்தன் வந்து சொல்லுவான் எனக்கு கேன்சர். குட் லக். ஆனா அவன் சிகரெட் அடிச்சிட மாட்டான். எப்படிடா நீங்க தான் பொக்கு பொக்குன்னு அடிக்கிறீங்க? எனக்கு செகண்ட் ஸ்மோக் அடிச்சு கேன்சர் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான எபிசோட் பிடிச்சிருச்சு. ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஒரு புது ஷோ வருது. அந்த புது ஷோட பேர் என்னன்னா காதலா. எஸ், அந்த காதலா ஷோ வந்து எவ்ரி சாட்டர்டே வரும். அது ஒரு 20 minutes ஷார்ட் ஸ்டோரி. ஆனால் அது வந்து என்ன தோசாப்பாடு கொஞ்சம் ஹை குவாலிட்டியா இருக்கும். அது மட்டும் ஏன்டா அந்த வாரம் வஞ்சன உனக்கு? ஏன்னா அந்த எபிசோட்லாம் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணிடலாம். இந்த எபிசோட்ல வாரம் அது எபிசோட் வாரம் வரும். ஆனா அது வந்து லைக் மோர் எஃபெக்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் மோர் தேர் அண்ட் இட்ஸ் மோர் ஹையர் குவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் so because it's more refined product. It's slightly more refined lah. ஆனா அதே கான்செப்ட் தான். பேய் கதை பதிலா அது வந்து காதல் கதை. ஸோ உங்களுக்கு காதல் கதை வச்சா அங்க சப்மிட் பண்ணலாம். பேய் கதை இருந்துச்சுன்னா இங்க சப்மிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காதல் கடந்துச்சுன்னா எங்க சப்மிட் பண்ணிட்டு அங்க வந்து சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து சப்மிட் பண்ணி ரெண்டு தான் அந்த கதை கேட்கலாம். ஓகே, ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு பேய் கதை பேசலாம், அங்க இருந்து காதல் கதை பேசலாம். மறக்காம we are soon we will do the 30K live show. 30K live show வந்து லைவ் ஷோல 35K live show, 30K வந்து haunted place and also Penang live show. I think that will happen in the same weekend lah. Yeah, maybe because we ran out of option guys. Really, I have tried. ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க, ஒரு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஐலண்ட் டவுன்ஸ்ல அந்த ஏரியால வந்து Airbnb இருக்கா. So you can book a Airbnb inside and then we go to island tower. How about that? Airbnb எடுக்கறோம்னா okay, we can do that. Yeah, so that's a good idea actually. We will figure that out. So with that being said, உனக்கு டாவி வருது end of the month. அப்படிதான் 2 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உண்மையாலே டாவி அடுத்த end of the month வருது. என்னைய வச்சு செஞ்சிட்டான். என்னத்தை வச்சு கன்றாமான விஷயத்த வச்சு செஞ்சான்டா. நீ இப்பேச்சும் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா மயிறு என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? வேணாம் சொன்னேன். ஒன்னும் இன்னி போலியா கூடி சீக்கிரம் வருவாங்க. பேராதரா. With that being said, thank you so much for watching. It's been a great episode. My name is Jeevan. I'm Davi Punan. And I'm Krish. We'll see you in the next one. Ciao.